அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு பாக்கல் பயிரரங்கம் 6வது பகுதி. தொடை வகைகள் தான். போன வாரமும் அதான் பண்ணாங்க. இன்னைக்கு இன்றைக்கும் அதுதான் பண்ண போறாங்க மேடம். வழக்கம் போல அமுதா மேடம் கிளாஸ் எடுக்க போறாங்க. இன்றைய நிகழ்ச்சி 1078. நம்ம இதே நிகழ்ச்சி நவம்பர் இப்போ இதே டேட்ல என்ன நிகழ்ச்சி பண்றோன்றதும் ஒரு முறை சொல்லிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால 23ல கேள்விகளும் பதில்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். மாறுபட்ட கலந்துரையாடல் மாதிரி பண்ணியிருக்கோம். அது 2023ல 2012ல 22ல எந்த நிகழ்ச்சி நடக்கலாம் நீங்க தீவானந்தில 21ல எவரெஸ்ட் கேம்ப் பத்தி நம்ம ஃப்ரெண்டோட சன்னு பேசினாரு. அதுதான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். மகிழ்ச்சி. மேடம் நீங்க ஆரம்பிக்கலாம். பாக்கள் பயிலரங்கம் 6வது பகுதி. எம்ஒஎம் தளத்திலே இந்த கவிதைகள் பற்றிய பாடம் எடுப்பதற்கு எனக்கு அனுமதி தந்த நம்முடைய ஸ்டீபன் சார் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு நட்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மீண்டும் ஒரு முறை பழசெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துட்டு போறேன். எழுத்து பார்த்தோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அசை பார்த்தோம், நேரசை நிறையசை பார்த்தோம். அதுக்கப்புறம் சீர் பார்த்தோம், ஈரசை சீர் பார்த்தோம், மூவசை சீர்கள் பார்த்தோம். அதுல ஓரசை சீர் அப்படிங்கிறது நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். ஈரசை சீர்ல தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் அதை பார்த்துட்டு அது ஆசிரிய உரிச்சீர், அது ஆசிரியப்பாவுக்காக ஆனது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மூவசை சீர்ல தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய் இதெல்லாம் வெண்பா உரிச்சீர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனி இதெல்லாம் வஞ்சிப்பாவுக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தலைகள் பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த தலைகள்ல மாமுன் நேர், நேரொன்றாசிரிய தலை, விளமுன் நிறை, நிறையொன்றாசிரிய தலை, மாமுன் நிறையும் விளமுன் நேரும் இயற்சீர் வெண்டலை, காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை கலித்தலை, கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை என்று 7 வகையான தலைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் அடிகள் பார்த்தோம். குறளடி, சிந்தடி, அளவடி, நேரடி, நெடிலடி, கழி நெடிலடி அப்படின்னு பார்த்தோம். 2 சீர்களாய் வந்தால் அது குறளடி, 3 சீர்களால் அமைந்தால் அது சிந்தடி, 4 சீர்களால் அமைந்தால் அது அளவடி அல்லது நேரடி, 5 சீர்களாய் அமைந்தால் நெடிலடி, 6ம் அதற்கு மேற்பட்ட சீர்களுமாய் அமையுமாயின் அது கழி நெடிலடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். குறளடி என்பது 4 எழுத்து முதல் 6 எழுத்து வரைக்கும் இருக்கும். சிந்தடி அப்படிங்கிறது 7 எழுத்து முதல் 9 எழுத்து வரைக்கும் இருக்கும். அளவடி அப்படிங்கிறது 10 எழுத்து முதல் 14 எழுத்து வரைக்கும் இருக்கும். நெடிலடி என்பது 15 எழுத்து முதல் 17 எழுத்து வரை இருக்கும். கழிநெடிலடி என்பது 18 எழுத்து முதல் 20 எழுத்து வரை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நாலசை சீர் அதை நான் சும்மா சொல்லிக்கிட்டே போனேன். அதை அப்படியே நான் சொல்லிடுறேன். தேமான் தன்னிழல், புளிமான் தன்னிழல், கருவிளம் தன்னிழல், கூவிளம் தன்னிழல், தேமா தன்பு, புளிமான் தன்பு, கருவிளம் தன்பு, கூவிளம் தன்பு, தேமான் அரும்பு, புளிமான் அரும்பு, கருவிளம் நரும்பு, கூவிளம் நரும்பு, தேமான் அருநிழல், புளிமான் அருநிழல், கருவிளன் அருநிழல், கூவிளன் அருநிழல். இந்த மாதிரி 4 அசை உள்ள சீர்களும் நமக்கு இந்த செய்யுளிலே அமையும். அதுக்கப்புறம் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா அடி பார்த்தோம். அடி முடித்த பிறகு எப்படி நேரிசை ஆசிரியப்பா எழுதணும் அப்படிங்கிறத சொன்னோம். அப்புறம் இது இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அதையும் நாம பார்த்தோம்.
இப்ப அதுக்கு அப்புறமா வெண்பா. வெண்பாவில் என்ன சொன்னேன்னா, கடைசி அடி 3 சீர்களாக இருக்க வேண்டும், ஏனைய அடிகள் 4 சீர்களாக இருக்க வேண்டும், இயற்சீர் காய்ச்சீர் மட்டுமே பெற்று வருதல் வேண்டும், வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை என்ற 2 தலைகள் மட்டுமே வர வேண்டும், பிற தலைகள் வரக்கூடாது, ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளில் ஏதேனும் ஒன்றனை கொண்டு முடியும், செப்பலோசை உடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வகைகள் பார்க்கும்போது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகுருடை வெண்பா வரைக்கும் பார்த்தோம். இப்ப நாம அடுத்த பகுதியாக நாம இப்ப பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, தொடை வகைகள் தான் இப்ப நாம பார்க்க போறோம். தொடை என்றால் என்ன, தொடை விகற்பங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ தொடை அப்படின்னு சொன்னா எழுத்துக்களை தொடுப்பதுதான் தொடை. இந்த தொடை என்பது என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொடை எதுகை, மோனை, முரண், இயைபு, அளபடை, அளபடை, அந்தாதி, அந்தாதி, தொடை, செந்தொடை, இரட்டை தொடை. இரட்டை தொடை விட்டுங்க. செந்தொடை, இரட்டை தொடை. இதுதான் தொடை வகைகள் அப்படின்னு சொன்னா இததான் நாம சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இத நாம தொடை அப்படின்னு சொல்லுவோம். தொடை விகற்பங்கள் அது அடுத்தது. இந்த தொடை வகைகள் வந்த பிறகுதான் நாம தொடை விகற்பங்களை பார்க்கணும். இந்த தொடை விகற்பங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அதை நம்ம எப்படி சொல்றோம், அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இதுக்கு நான் ஒரே ஒரு இதுக்கு மாத்திரம் எழுதுறேன், அதே மாதிரிதான் மற்றதுக்கெல்லாம் வருங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, அடி எதுகை, எழுத்து நல்லா தெரியுதா சார்? தெரியுது மேடம். அடி எதுகை, அடுத்தது இணை எதுகை, அடுத்தது பொழிப்பெதுகை, ஒரு, பூழை, மேற்கதுவாய், கிழக்கதுவாய், முற்று. இதுக்கு பேருதான் எதுகை விகற்பங்கள், அதாவது தொடை விகற்பங்கள் அப்படின்னு பேரு. தொடை விகற்பங்கள். எதுகை அடிதோறும் வருவது, அப்புறம் இணை எதுகை, பொழிப்பெதுகை, ஒரு, கூழை, மேற்கதுவாய், கிழக்கதுவாய், முற்று, இந்த மாதிரி வருவதை விகற்பங்கள் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக அப்படின்னா, செய்யுளை எப்படி வேண்டுமானாலும் எழுதுனா அழகு வராது. அதற்கான எழுத்துக்களை ஒரு அழகுபடுத்தி எழுதுவது போல அமைந்திருப்பது. அதனாலதான் நாம இந்த தொடை விகற்பங்களை எல்லா விதமான செய்யுள் எழுதுவதற்கும் நாம பயன்படுத்துறோம். இந்த விகற்பங்கள் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா, எதுகைக்கு வரும், மோனைக்கு வரும், முரணுக்கு வரும், இயைபுக்கு வரும், அளபடைக்கு வரும்.
மீதி இருக்கிற இந்த மூன்றுக்கும் இது வராது. இந்த அந்தாதி தொடை, செந்தொடை, இரட்டை தொடை, இதுக்கு தொடை விகற்பங்கள் கிடையாது. மீதி இருக்கிற 5க்கு தான் தொடை விகற்பங்கள் இருக்கு. சரியாம்மா? சரிம்மா. இப்ப இதை நீங்க எழுதிக்கிறீங்களா? ஆமா ஆமாம்மா, எழுதிட்டே இருக்கும். ஆ, இன்னொரு முறை சொல்லுங்க மேடம். தொடை அப்படின்னா விகற்பங்கள். விகற்பங்கள், தொடை விகற்பங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, அடிதோறும் எதுகை வர்றது. இணை எதுகை அப்படிங்கறதெல்லாம் நான் இப்ப விளக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அடி எதுகை, அடி இணை பொழிப்பு, ஒரு கூழை, மேற்கதுவாய் கிழக்கதுவாய் முற்று, இந்த மாதிரி இது வரும். இது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா, எதுகைக்கு வரும், மோனைக்கு வரும், முரணுக்கு வரும், இயைபுக்கு வரும், அளபடைக்கு வரும். மீதி இருக்கிற இந்த மூன்றுக்கும் அந்தாதிக்கு வராது, செந்தொடைக்கு வராது, இரட்டை தொடைக்கு வராது. இந்த தொடை விகற்பங்கள் இந்த 5க்கு மட்டுமே உரித்தானது. இந்த விகற்பங்கள் எதுல வரலாம், எந்தெந்த பாட்டுல வரலாம்? அது வெண்பால வரலாம். வெண்பால வருமா இல்ல எல்லாத்துலயும்? இப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், எதுல எல்லாம் வரப்போகுது அப்படின்னு. இப்ப நாம மேல இருந்து அழிச்சிடலாமா? அழிச்சிடலாம். அகர முதல எழுத்தெல்லாம், அந்த பாட்டை நீங்க கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த பகவன் அப்படிங்கிறது கீழே வரும். சரிங்களா? அந்த செய்யுள் உங்களுக்கு நினைவுக்கு வருதா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல இது ஒரு அடி, இது ஒரு அடி. அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒத்து வந்தால் அதற்கு அடி எதுகை அப்படின்னு பேரு. அடி எதுகை. அதையே விகற்பங்கள்னு சொல்றோம். அது அப்படிதாம்மா சொல்றாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, அப்படி இல்ல. நீங்க எதுகைன்னு சொன்னாலே, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது 2வது எழுத்து ஒண்ணா வந்ததுனாலே அது எதுகைன்னு சொன்னீங்க. எதுகைன்னு சொன்னல. இப்ப இந்த இதெல்லாம் எப்படி வருதுன்னு இப்ப நம்ம பாக்கணும்ல. இப்ப அடிதோறும் வந்திருக்கிறதுனால இதுக்கு அடி எதுகை அப்படின்னு. அடி எதுகைங்கிறது ஓகே. நீங்க அடி எதுகை விகற்பங்கள்னு சொல்றோம்ல, அதுதான் கேக்குறேன். இந்த விகற்பங்கள்ங்கிறது அதுல வரக்கூடிய வகைகள், அதை பிரிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த விகற்பங்கள்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கொன்றன்ன இன்னா செய்யினும். கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது முதல் இது ஒரு சீர், இது ஒரு சீர். அடுத்து 2 சீர்ல அந்த எதுகை ஒண்ணா வர்றதுனால இதுக்கு இணை எதுகை அப்படின்னு பேர். ஒன்றன இன்னா செய்தவா, என்னமா அது பொருள்? இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அதாவது ஒருத்தன் கொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தா கூட அவன் எப்பயாவது நமக்கு ஒரு நல்லது பண்ணியிருப்பான்ல, அதை நினைச்சுக்கிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு அர்த்தம். இது இணை எதுகை. இது 2வது சீர்ல வர்றதா? முதல் 2 சீர்ல வரணும். மற்றதுல வந்தாலும் வரலாம், வராமையும் இருக்கலாம். முதல் 2 சீர்ல 2வது எழுத்து ஒண்ணா இருந்ததுன்னா இணை எதுகை. ஆமா, இணை எதுகை. சரி, எதுகை 2ன்னு அர்த்தம்.
திருக்குறள் எண் வந்து 109. இதுக்குதான் மாலதி வேணுங்கிறது. வணக்கம்மா, வணக்கம். வணக்கம்மா. டக்கு டக்குன்னு இந்த திருக்குறள் வந்துரும், எந்த திருக்குறளை நான் தொடங்கினாலும். மாலதி வணக்கம். வணக்கம்ப்பா. இப்ப அடுத்தது பொழிப்பெதுகை பார்க்க போறோம் நம்ம. தோன்றி புகழோடு தோன்றுக. தோன்றுக இதுல பாத்தீங்கன்னா முதல் சீர்ல இருக்கு, எதுகை இருக்கு. ரெண்டாவது சீர்ல இல்ல, மூணாவது சீர்ல இருக்கு. முதல் சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் வந்தா அதுக்கு பேரு பொழிப்பு எதுகை அப்படின்னு பேரு. ஒன்னும் மூணும் முதல் சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்று மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பொழிப்பு எதுகை அப்படின்னு பேர். அடுத்தது போலாமாமா? ஆமாம்மா, எல்லாத்தையும் அழிச்சிடவா? அழைச்சிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயன் தூக்கார் செய்த உதவி. நயன் தூக்கின். இப்ப இந்த 4 சீர் இருக்கு பாருங்க. முதல் சீர்ல யா இருக்கு, கடைசி சீர்ல யா இருக்கு. பயன் தூக்காருங்கிறது ஒரே வேர்டாமா? ஆமாம்மா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின். இங்க யா இருக்கு, இங்க ஒரு யா இருக்கு. அப்ப முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் மட்டும்தான் எதுகை ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி முதல் சீரும் நான்காவது சீரும் ஒரே மாதிரி வந்தா அதுக்கு ஒரு அப்படின்னு பேரு. அளபடை போட்டு எழுதணும். ஒரு, 1, 4. அடுத்தது பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றை அப்பற்றை. பற்றுக பற்றுவிடற்கு அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. இப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை அப்படின்னு வரும்போது முதல் சீர்ல ரெண்டாவது எழுத்து ஒண்ணா வந்திருக்கு, ரெண்டாவது சீர்ல வந்திருக்கு, மூணாவது சீர்ல வந்திருக்கு, நாலாவது சீர்ல வரல. இதுக்கு பேரு கூழை அப்படின்னு பேரு. கூழை. இதுல 1, 2, 3 சீர்கள்ல மட்டுமே எதுகை வருது. இதுக்கு கூழை எதுகை அப்படின்னு பேரு. புரியுதாம்மா? ஆமாம்மா, புரிஞ்சிச்சு மேடம். அடுத்தது இத கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனிக்க. நிறுத்துங்களேன். விகற்பன்னா பொருள் போட்டிருக்காரு நம்ம இவரு கிருஷ்ணமூர்த்தி சார். ஒரு இலக்கண விதி, ஒரு கால் ஒரு கால் வராமையா நொண்டியா இருக்கணும்ன்றாரு. சார் அது அப்புறம் பார்க்கலாம் சார். இப்போ நல்ல ஃப்ளோ. ஆமா, ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல வரல, அதனால விகற்பங்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா,
இது வந்து ஒரு ஒரு இலக்கண நிமிஷம். விதி. ஒரு இடத்துல வரும், ஒரு இடத்துல வராம இருக்கும். அது எங்கெங்க வருங்கிறத பார்த்து நம்ம போடும்போது அந்த செய்யுள் அழகு பெறும். அதுக்காக தான் இந்த தொடைங்கிறதே. அழகுக்காக அமைந்ததுதான் இந்த தொடை வகைகளே. இப்ப நாம அடுத்தது பார்க்கிறது உதவி வரைத்தன்று உதவி. இத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் இந்த பாடலை. ஏன்னா மேற்கு கிழக்கு வேற போட்டுக்கிறீங்களா, நீங்க கவனிச்சா தான் தெரியும். ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. உதவி யாப்புவமா இது? ஆமாமா, எல்லாம் மொத்தமா யாப்புல நம்ம சேர்ந்ததுதான். படிக்கிறது மொத்தமா யாப்பு தான். உதவி ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிறது போல யாப்பு தான். உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அதுதான் அந்த பாடல். உதவி உதவி வரைத்தான். வரைத்தன்று உதவி. உதவி 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 வரைத்தன்று உதவி. நாளைக்கு எத்தனாவது? 105. உதவி வரைத்தன்று உதவி. உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அதுதான் அந்த பாட்டோட பாட்டு. ஆமா, உதவிங்கிறது உதவி வரைத்து அந்த உதவிக்கு அல்ல கிடையாது. ஆனா அதை செஞ்சிருக்கிறோம்ல, அதை ஒருத்தவங்க பெற்றுக்கொண்டாங்கல்ல, அதை பொறுத்துதான் அந்த உதவி சிறந்ததா பெரியதா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு வேணா கொடுக்கலாம், அது பொருள் உள்ளதா இருக்கணும். இல்ல, குடுக்கறவங்க பெருசு இல்ல, வாங்குறவங்கள வச்சுதான் அந்த உதவிக்கு பெருமை அதான் இருக்கு. சொல்றேன், அதான். இப்ப இந்த பாடலை நாம என்ன பண்றோம், நமக்கு முன்னால வச்சு பாக்குறோம். இந்த பாடலை நமக்கு முன்னால நம்ம நோட்ல பாக்குறோம். இந்த இடது கை இருக்குல்ல, இந்த இடது கைக்குல சீர்களை எண்ணுனா 2வது சீர்ல அந்த எழுத்து வரல. இப்போ அந்த உதவிங்கிறதுல இருக்கிற த, தோ இதுல இருக்கிற த, இதுல இருக்கிற த, இதுதான் எதுகை. இது வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது இடது பக்கத்துல இருக்கக்கூடிய 2வது சீர்ல இல்ல. இதுக்கு மேற்கதுவாய்னு பேர். புரியுதாமா கல்யாணி? நம்ம என்ன பண்ணணும், நம்மள அப்படி வைக்கும்போது வலதுபுறம் கிழக்குன்னு வச்சுக்கணும், இடதுபுறம் மேற்குன்னு வச்சுக்கணும். ஏன்னா கிழக்கு நீங்க திரும்பியே சொல்லுங்கம்மா, நாங்க உங்க பொசிஷன்லயே பாத்துக்கோம். நீங்க இப்படி திரும்பாதீங்க. இப்ப என்னைய நீங்க பாருங்களேன். இல்லம்மா, நீங்க போர்டு பக்கம் திரும்பிக்கீங்க. இது வந்து வலது பக்கம், இது வந்து இடது பக்கம். ஆமா, இந்த இடது பக்கத்துல 2வதுல இல்ல, அவ்வளவுதான். இதுலயும் இருக்கு. அப்ப வலது பக்கம் வழியா நம்ம எண்ணும் போது இது 2த்துல இருக்கு, இதுல இல்ல. ஞாபகம் வச்சுக்கணும், நான் இடதுதான் இந்த இடத்துல முக்கியம். மேற்கதுவாய் அப்படின்னா இடதுதான், 1 3 4 மேற்கதுவாய் அப்படின்னா வலது. 1 3 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. 1 3 4 ரொம்ப சரி. அப்போ இது வந்து மேற்கதுவாய். இதுக்கு இன்னொரு திருக்குறள் இருக்குமாமா எக்ஸாம்பிளுக்கு? இருக்குமா, நிறைய இருக்கு திருக்குறள்ல, ஏகப்பட்டது. அழிக்கலாமாமா? ஏன் எல்லாரும் திருக்குறளை மட்டுமே கொடுக்குறாங்க, வேற ஏதாவது பாடல்களை ஏன் கொடுக்கலாம் சார். அது எதனால கொடுக்கறது இல்லைன்னா, நம்ம போர்டுல எழுதுறோம்ல, திருக்குறள்னா ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். மற்றதுன்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப எடுத்துக்கணும். அதுக்காக தான் நம்ம எளிமைப்படுத்துறதுக்காக தான் நம்ம திருக்குறளை எடுத்துக்கிறோம். நம்ம மற்ற பாடல்களை கூட வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். எல்லா பாடல்களையுமே ஒரு சில திருக்குறள்கள் மட்டுமே எல்லாராலையும் கையாளப்படுது, அதுதான். எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்தேன், திருக்குறள் புத்தகத்தை எடுத்தேன், சட்டுன்னு நினைவுக்கு வந்ததை எல்லாம் நான் அப்படியே குறிச்சிட்டேன். அதுல நம்ம எடுத்து, ஆனா இப்ப உங்களுக்கு பெரிய வேலை இருக்கு பாருங்க. அளபடை வரும்போது நீங்க தான் தேட போறீங்க எல்லாரும் திருக்குறளா. நான் அளபடைக்குள்ளார ஒரு 2 திருக்குறள் மட்டும்தான் பார்த்தேன், அதுக்கு மேல நான் உள்ள நுழையல. நீங்க தான் அளபடையில எல்லாத்தையும் எடுக்க போறீங்க, முரண் தொடையில எல்லாத்தையும் நீங்க தான் எடுக்க போறீங்க. ஆமா, அதெல்லாம் வந்து எந்த நேரத்துல ஒருத்தர் ஹோம்வொர்க் இருக்குதான்னு கேட்டாருன்னு தெரியல சார். எங்க பிள்ளைங்க சொல்றதுதான் எனக்கு ஞாபகம் வருது.
இந்த கணக்கு பாடம் படிக்கும்போது இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஈஸியான கணக்கெல்லாம் டீச்சர் போட்டுடுறாங்க சார் கஷ்டமா ஆசிரியர், இருந்ததுல கஷ்டமான கணக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க ஆசிரியர் கணக்கு அப்படின்னு அந்த டீச்சரை பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. அதான் இல்ல நான் இல்லம்மா, அப்படி பண்ணவே இப்ப மாட்டேன். நீங்க எடுக்க போறதெல்லாம் சற்று கடினமானதுதான். அளபெடை முரண்தொடை எல்லாம் சற்று கடினம் தான். நீங்க தான் தேடி பிடிச்சு எடுக்க போறீங்க. நான் எளிமையானதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படின்னா, அதுக்கு எங்க பேராசிரியர் சொல்லுவாரு, காட்டு பசு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆ போலும் ஆமா. வீட்டுல இருக்கிற பசு எப்படி இருக்கோ, ஆ போலும் ஆமா, காட்டு பசுவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, எளிமையில இருந்து நீங்க கொஞ்சம் கஷ்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கடினம். அதனால எளிமையானதை எல்லாம் நான் சொல்றேன், இந்த காட்டு கடினமானதெல்லாம் பசுன்னு நீங்க சொல்ல சொன்னப்போ போறீங்க. நான் இந்த புக்கு படிக்கும் போது காட்டுல பசுவா காட்டு எருமை தானே சொல்லுவோம். காட்டு பசு நம்ம கேள்விப்பட்டது இருக்குமா, ஏமா படிச்சே எருமை இல்லைம்மா. இருக்கும்போது பசு இருக்காதாம்மா? அதுதான் அதுக்கப்புறமா தான் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது காட்டு பசு வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு படிச்சேன், அது வந்துச்சு இன்னைக்கு காட்டு பசு. ஓ இன்னைக்குதான் சரி. படிச்சேன். அடுத்தது அமுதா நம்ம மேடம், செல்வா என்னவோ சொல்றாரு. சொல்லுங்க தம்பி. செல்வா என்னவோ சொல்றாரு. தம்பி சொல்லுங்க. நாசுக்கா சொன்னாரு, நல்லா அதை வேற போட்டு கொடுத்தாங்க பாரு. தெரிஞ்சா செய்ய மாட்டாங்களா டீச்சர்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல விஷயம். நான் உங்களை சொல்ல கணக்கு ஒரு டீச்சருக்கு ஒரு டீச்சருக்கு வந்துச்சு, உண்மையா மேத்ஸ் டீச்சருக்கு உரைச்சிச்சு. அடுத்தது அந்த கமெண்ட் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. அஞ்சாமை. அஞ்சுவது அஞ்சாமை இல்லையா? அஞ்சுவது அஞ்சாமை. பேதைமை. பேதமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். 428. இதுல பாத்தீங்கன்னா முதல் சீர், ரெண்டாவது சீர், நாலாவது சீர், மூணாவது சீர்ல இல்ல. இந்த மாதிரி வந்தா கீழ்க்கதுவாய். இது வந்து கீழ்க்கதுவாய். அடுத்தது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஒரு நிமிஷம். இந்த குறள் யார் சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க சார். அப்துல் கலாம். ஓ, எப்பயுமே எல்லா இடத்துலயும் சொல்வார், எல்லா பள்ளிக்கூடத்திலயும் எல்லாருக்கும் சொல்லுவார். சேர்த்து எழுத முடியாது போல இருக்கு. பரவாயில்ல, 4 லைனா எழுதுங்க. இப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இப்ப இதுல 4 சீர்லையும் வந்திருக்கு பாருங்க. இந்த டூ என்ற சொல் என்ற எழுத்து 4 சீருக்கு வந்திருக்கு. இதுக்கு பேரு முற்று அப்படின்னு பேரு. முற்று. நல்லா புரிஞ்சிச்சு மேடம். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். குறள் எண் 623. 7 சீர்லயும் வந்ததுன்னா 7 சீர்லயும் வரலாம் சார். நம்ம இத வந்து ஒரு அடிக்குள்ளதான் நம்ம எடுக்கிறோம். ஒரு அடிக்குள்ளார, ஒரு அடிக்குள்ளார எடுக்கிறோம். நீங்க அடுத்தது போகும்போது அடுத்த அடிக்குள்ளார நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப வந்து இது குரட்பாவா இருக்கிறதுனால ஈற்றுச்சீர் 3 இதுல இருக்கு. ஈற்றடி 3 சீர்ல இருக்கு. 4லயும் வெண்பாவிலேயே நிறைய வகைகள் இருக்கு. குறள் வெண்பாவில நிறைய வகைகள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த கடற்கரை ஓரத்துல கொஞ்ச தூரம் காலை நினைக்கதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச தூரம் கூட நம்ம போல. இது இன்னும் நம்ம போக வேண்டியது ரொம்ப தூரம் தான். கொஞ்சம் தான் போயிருக்கோம்.
புரியுது. ரொம்ப கத்துக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க கத்துக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சிச்சு. சார் கடலை பார்த்திருக்கோம், கடல்ல கொஞ்ச தூரம் தான் காலை நினைச்சிருக்கோம், இன்னும் உள்ள போல. கடல் உள்ள போய் காலம் நினைக்கணும்னா முழு காலம் நினைக்கணும்னா அவங்கவுங்க விருப்பம். இல்ல ஒண்ணும் இல்ல, கடல் உள்ள போய் முழுசுன்னு தெரிஞ்சுக்குவோம், நீங்க காணாத போயிடுங்கன்னு சொல்றாங்க. சார், காணாம போக மாட்டோம், தமிழுக்குள்ளார முழுகிடுவோம், அதான் தமிழா மாறிடுவோம்னு சொல்றேன். காணாம போக கரெக்ட் மாட்டோம், கரெக்ட் 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 கரெக்ட். தமிழாய் மாறி விடுவோம். இப்ப இதெல்லாம் எழுதியாச்சாங்க சார்? நம்ம ஆமா. நம்ம தமிழ் பேசுறோம். சரி, வந்தாரு, வந்த இடம் காணாத போயிட்டாரு. அந்த அவர் ஆல் சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, யோகா. நாராயணமூர்த்தி சாரா? இல்ல 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 ம். சார் எங்களுக்கு ஸ்கிரீன்ல அமுதாமா மட்டும்தான் தெரியுறாங்க சார். நான் அம்தாவோட மட்டும்தான் போட்டிருந்தேன். இது பண்ணிருக்கேன். இல்ல ஆராய்ச்சி சார் இருக்காங்க. சரி சரி. யாரோ கிளம்பிட்டாங்க நீங்களே யாரும். எனக்கு தினேஷ் சார் சார் தான். ஓகே. இன்ஸ்பெக்ஷனுக்கு ஓ பாடம் எடுக்கிற முடிஞ்சிச்சு. மாதிரி இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிச்சு, போயிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே, சார் இதை அடுத்து அழிச்சிடலாமா? முடிஞ்சிச்சு இல்ல? ஆ, எழுதியாச்சா மாடி? எழுதியாச்சு மாதிரி. எழுதிட்டோம் எழுதிட்டோம். தொடை விகற்பங்கள். இப்போ அம்மாடி மாலதி, சொல்லுங்க மேம். நான் ஒரு திருக்குறளும் சொல்லுவேன், நீங்க அந்த திருக்குறள் நம்பரை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிடுங்க. சரிங்க மேம். அவங்க டக்கு டக்குன்னு எடுக்கட்டும். அடுத்தது இப்போ நம்ம முதல் திருக்குறள் நம்ம படிச்சோம்ல, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் ஆமா. அறிவார் தொழில், அது படிச்சோம்ல. ஆமா. அதுல அஞ்சுவது அடுத்தது. அந்த பாடல், அடுத்தது அஞ்சாமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதுல அடிதோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு சார். ஆ, அதனால இதுக்கு அடிமோனை அப்படின்னு பேரு. இதேதான். ரெண்டாவது எழுத்து கூட சரியா சேமா இருக்கு. அது இருக்குது, ஆனா இப்ப நம்ம படிக்க வேண்டியது இதுதான். முதல்ல எதுகை சொன்னீங்க, இப்ப மோனை சொல்றீங்க. மோனை. ஆமா, அப்ப இது அதே வேற மாதிரி. அஞ்சலா? அது வேற திருக்குறளா இது? அதேதான். எதுமா? அதேதான். அஞ்சுவது அஞ்சாமை. ஆமா, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கப்பா. எடுத்துக்காட்டு. ஓகே ஓகே. இப்ப இது புரிஞ்சுதாமா? ஆ, புரிஞ்சிச்சு மேடம். இலக்கணம் அடுத்தது இலக்கணம் ரொம்ப இணைமோனை. இலக்கணம் இவ்வளவு ஈஸியா இருக்கு. நீங்க சொல்லி அதானே. யார் அது? ஈஸி. கிருஷ்ணமூர்த்தி சார். பரீட்சை வைக்கும் போதுதான் தெரியும். இவ்வளவுதான். எதுகை முடிஞ்சது, அப்புறம் மோனை வந்துட்டீங்க. அவ்வளவுதான். 1 2 1 3 1 4 1 2 அவ்வளவுதான் சார். 1 3. உங்களுக்குதான் இப்ப ஜோரா ஒரு கை தட்டணும். கையில நீங்க பக்கத்துல இருந்தா ஒரு சாக்லேட் கொடுத்திருப்பேன். வந்து வாங்கிக்கிறேன் நான். வாங்க வாங்க. ஸ்டீபன் சார் என்னைக்கு எக்ஸாம் சொல்லுங்க, அன்னைக்கு நான் இப்ப அதுக்குள் முன்னாலேயே லீவுன்னு இல்ல, சொல்லிடுவேன். இல்ல, அதான் அங்க வந்து சாக்லேட்டை காமிச்சிருங்க போதும். சார் பாவம் சார். ஆனா எக்ஸாம் வச்சீங்கன்னா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சாரை மட்டும் தனியா ஒரு இடத்துல சென்டர்ல ஒரு இடத்துல உட்கார வச்சு நாங்கெல்லாம் சொல்லி டிஸ்டிங்ஷன். உட்கார்ந்து அந்தமான் சார் டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவாங்க. இன்விஜிலேஷனுக்கு. ஓ 101 திருக்குறள் ஆமாம்மா, இதுல செய்யாமல் சே, செய்வது. சே அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு பாருங்க. ஆமா, இது இணைமோனை. ஏன் அது அடிமோனை இது இணைமோனை? ரெண்டு ஃபர்ஸ்ட் எழுத்து. அது இது அடியில வந்தது. முதல் அடி, இது ரெண்டாவது அடி. இது அடுத்தடுத்து இது அடுத்தடுத்து வந்திருக்கு. சரி. இணைமோனை 1 2. அடுத்த சீர்ல வருது இது. ஆமா, 1 1 5 அப்படின்னு வச்சுக்கலாம் போல இருக்கு. 1 5. இது அஞ்சாவது 4க்கு அடுத்து 5வது வருது அப்படின்னு. இல்ல சார், அது அடுத்த அடியில வந்துருது இல்ல. இல்ல, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா சும்மா வசதியா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றாரு மேடம். 1 2 1 3 1 4 இப்படி எல்லாம் வருது. 1 2 3
1 3 4 1 2 இந்த 3 1 சீரீஸ் 2 வந்து 3 நீங்க 4 அது அழகா வந்துல முதல்ல அதனால அடி எதுகை 5வது. மட்டும் 1 ஆனா 5 என்ன பிரச்சனைன்னா சார், 5வதுன்னா 5வதுல வரணும். இது முதல்லயே வந்துருதுல. இல்லையா 1 2 3 4 5வது வந்துருது. அப்படி மொத்தம் வச்சுக்கலாம், 7 ஞாபகம் 7 வச்சுக்கிறது. சீர்ல 5வது சீருங்கிறாரு. சரி சரி சரி, இல்ல நீங்க தொடருங்க அது தொடருங்க. இப்போ பேரே நீங்க அடிமொழி வந்து தானே இருக்கு. 5க்கு அப்புறம் 6 வந்ததுன்னா என்ன சொல்வீங்க? திருப்பி அது இணைமோனை வந்துரும்ல. வந்து ஆமா. அப்ப நமக்கு அது வந்து குழப்ப வேண்டாம். தவறாயிடுமே. சரி, அதனால நம்ம அடி அடிதோறும் எதுகை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம பேருக்கு வந்து அடுத்த பேருக்கு அடிகள்ல ஏற்றபடி வர்றதையெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. பேருக்கு ஏற்றபடி இருக்கு, அடி எதுகை அடி மோனை, அதனால அது ஆமா, இருக்கட்டும் அப்படியே. சரி, இது வந்து இணைமோனை. இணை மோனை. அடுத்தது தோன்றீர் புகழோடு தோன்றுக. அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஆமா, இதுல வந்து அந்த பாட்டு அந்த 1 அமுதா 3 மேடம், அந்த மேற்கதுவாய் கிழக்கதுவாய்க்கு இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆ வலது வலது கதவாய் இடது கதவாயின்ட்டு. ஏன்னா இந்த மேற்கு கிழக்குன்னும் போது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதே வலது கதவாய்னா வலதுல இருந்து 2வது, இடதுல இருந்து ஒரு 2வது அப்படின்ட்டு ஈஸியா தெரியும். ஆனா அது தெரியும். ஆனா அது இலக்கணத்துக்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்க்க கொண்டு முடியாதே. போக முடியாது. ஆமா, நமக்கு பிராக்கெட்ல நம்ம போட்டுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எழுதும் போது கூட அப்படியே எழுதிருவோம். உங்களுக்கு இந்த இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தை ஒண்ணு இறந்து போச்சாம் தம்பி. எதனால இறந்ததுன்னா பால் குடிச்சிட்டு இந்த குழந்தை இறந்துருச்சு. தொண்டையில போய் விக்கிடுச்சு, அது இறந்து போச்சு. சின்ன குட்டி குழந்தை. அந்த பக்கத்துல ஒரு பார்வை இல்லாதவர் வந்திருக்காரு. அவர் கேட்டாராம், அந்த குழந்தை என்னத்துக்கு ஒரே அழுக சத்தம் கேக்குது அப்படின்னா, குழந்தை இறந்துட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். எதுக்கு இறந்தது அப்படின்னோடனே, பால் குடிக்கும்போது பொறையேறி இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். பால்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வெள்ளையா இருக்கும் அப்படின்னாங்களாம். வெள்ளைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னோடனே, கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னாங்களாம். கொக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னோடனே, அப்படி கையை காட்டி இப்படி இருக்கும். அவர் அப்படியே தடவி பார்த்தாரு. பின்ன இவ்வளவு பெருசா கொடுத்தீங்கன்னா குழந்தை சாகாம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாராம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை இலக்கணத்துக்குள்ள கொண்டு போனோம்னா தேர்வு எழுதுறதையே மறந்துடுவோம். மேற்கதுவாய் கீழ்கதுவாய் எழுதாம இடக்கதுவாய் வலக்கதுவாய்னு எழுதுனா மார்க் தர மாட்டான். மேடம், நீங்க அனுபவமிக்க ஆசிரியர்ன்றதை நாங்க ஒத்துக்கிறோம் மேடம். அவ்வளவுதான் மேடம். ஆனா இப்ப பிஹெச்டின்ட்டு ஒண்ணு செஞ்சோம்னா அப்ப இதுக்கு இது ஈக்குவலா இருக்கு, இணையான வார்த்தைகள் அப்படின்ட்டு ஏதாவது நம்ம சப்மிட் பண்ணலாம். அது ரைட்டா இருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மரபை மாற்றுவதுங்கிறது இயலாத காரியம். இயலாது. இது இலக்கணம்னா இலக்கணம் தான். வாய்ப்பாட்டை எப்படி மாற்ற முடியாதோ அந்த மாதிரி இலக்கணத்தை மாற்ற முடியாது. அதுதான். அதனால இது இப்படிதான் இது. சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். தோன்றின் புகழோடு சொன்னீங்கம்மா. தோன்றீர் புகழோடு தோன்றுக. அதுலயும் 1 3 குறிச்சு வச்சிருப்பீங்களே நீங்க. ஆமா, 1 3 அடுத்தது 4 5 6. அவ்வளவுதான். புதிலார் தோன்றலின் தோன்றாமே நன்று. 236 தோன்றுக. இது வந்து பொழிப்பு. 1 3 இருக்கு பொழிப்பு. சரிங்களா? எஸ்மா. அதே மாதிரி அடுத்த பாடல் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும். அதுல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும். இதுல பாருங்க, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும். ஒன்றும் 4 1 4 வந்ததுன்னா என்னது வருது? ஒரு 1
அடுத்தது போயிடலாமா? போயிடலாம். கடைசியில நான் அடிக்காதீங்க. சரிங்க சார். அதேதான் நம்ம பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை எடுத்துக்கிட்டோம்ல, அதுலயே அந்த முதல் எழுத்து எல்லாம் ஒன்னா வருது பாருங்க, 1 2 3 ப, அத வந்து அப்படியே போட்டு அது கூழை எழுதவா சார்? வேண்டாம். இல்ல நம்ம சார் எழுதுறாங்க இல்ல போல. மேடம், நான் எழுதல, முருகேச பாண்டியன் சார் எழுதுறாங்க போல. நீங்க எழுதலங்கிறது எனக்கு இங்க இருந்து பார்த்தாலே நல்லாவே தெரியுது. தெரியுமே, அதுதானே. ஆமா, யாரெல்லாம் எழுதுறாங்க வைக்கிறாங்கல்ல சார், யாரெல்லாம் எழுதுறாங்க யாரெல்லாம் எழுதலங்கிறது தெரியுது. அவங்கதான் மேடம் மாலத்தி எழுதி நீட்டா கொடுத்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஃபுல்லா மண்டையில எழுதி வச்சிருக்கேன். அங்க செல்வராஜ் சிரிக்கிறது காதுல விழுது. ஐயோ, அவர் மண்டையில எழுதுகிறார் எல்லாத்தையும். அதான் உண்மை. நான் எது என்னன்னு எழுதுது நான் எழுதுது. டிஜிட்டல் காப்பி இருக்கு, ரெக்கார்டிங்ல தானே இருக்கு இது. அதனால அது பரவாயில்ல. மட்டும் சரி, இல்ல, நான் அதை பாருங்க, நான் என்னோட இதெல்லாம் கம்ப்ளீட்டா அடிச்சு வச்சிருக்கேன் நான். எதை மேடம், எதை அடிச்சு வச்சிருக்கீங்க? நீங்க நீ சொன்னது சொன்ன போதே டைப் பண்ணிடுவாரு அவரு. பாருங்க, நாங்களாம் டைப்பிங்ல அவர் இருக்கும், டைப் பண்ணுவாரு. டைப்பிங்ல எல்லாமே இருக்கும் வரிசையா. ஓ டைப்பிங். டிஜிட்டல் அப்பற்றை இதுல 1 2 3 3 வந்ததுன்னா என்னதுமா? கூழை. ம். கூழைனா தேய்ந்து போறது அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இது அப்படியே வர்றது அந்த கடைசியில வந்து இல்லாம அப்படியே தேஞ்சு போச்சு அப்படிங்கிற பொருள் தான் அது கூழை. அடுத்தது வந்து கீழ்க்கதுவாய். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். மேற்கதவை சொல்ல மேடம். அதுக்கு அடுத்தது வருவேன் சார். எப்படி அது உங்களுக்கு கொஞ்சம் மாத்தி சொல்றது சிரமமா இருக்கோ? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல மேற்கதவை மோனையில சொன்னீங்க, அதனாலதான் எழுதும் போது எழுதிட்டேனேன்னு அப்படியே சொல்லிட்டேன். பரவாயில்ல. ரைட், ஓகே. சார் கிருஷ்ணமூர்த்தி சார், ரெடி. ஒன்னும் நீங்க சொல்ல காணுமே. இல்ல நான் கரெக்டா நம்பரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் சிம்பிள் இலக்கதுவாய் மேடம். முதல்ல 1னா இலக்கதுவாய் சொன்னீங்கன்னா அடி 1 2 வந்துடும், 4 2னா இணை அடி வந்துடும், 3னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், வேற ஒண்ணும் கிடையாது. வந்துடும், அவ்வளவுதான். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வேற எதுனா புதுசா சொல்லுங்க. புதுசாவா? ஏன் சார், இலக்கணம் எடுக்க வந்தா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுக்க வேண்டாமா? அதுதான் சொல்றேன், இலக்கணத்தை தான் சொல்றேன் மேடம். நான் வேற நாலு. எதுவும் சொல்றேன். புதுசா என்ன இலக்கணம்? ஏற்கனவே எங்களுக்கு எதுக்கு படிச்சதா? எங்களுக்கு தெரியாதது புதுசுன்னு சொன்னேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது. எதுகைக்கு படிச்சதுதான் நம்ம வந்து மோனைக்கு படிக்க போறோம். இது வந்து என்னது சொல்லுங்களேன். மேற்கதுவாய் மேற்கதுவாய். மோனை. இது மேற்கதுவாயா கிழக்கதுவாயா? மேற்கதுவாய். 1 2 4 கிழக்கதுவாய். ரைட் சைடு வருது இல்ல? எங்க வருது? ரைட் சைடு. கீழ்கதவாய். கீழ்கதுவாய். பாத்தீங்களா சார்? அதுதான் சொன்னேன் நாங்க. எழுதுமான்னா பாருங்க, கொஞ்சம் மாத்தணும்னா அப்படி சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? என்ன பாத்துறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் கரெக்டா தானே எழுதிக்கிறீங்க. மேற்கதுவாய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப அதுதான் நான் கேட்டுட்டேன். அதுதான் நான் கேட்டேன் முன்னாடி. ஆனா சொல்லும் போது தப்பா சொல்லிட்டீங்களே. தப்பா சொல்ல மேடம், மாத்தி சொன்னோம். நீங்க எப்படி கரெக்டா இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு. நம்பிட்டேன் சார், நம்பிட்டேன். மறக்கிற கிளாஸ் மேடம் இது. நான் நம்பிட்டேம்மா மாலதி. ரொம்ப ஒழுங்கீனமான கிளாஸ் இது. இது வந்து டீச்சரே சும்மா நோண்டிட்டு இருக்கீங்க எல்லாரும். மேடம், விதண்டாவாதம் பேசுறவங்க எல்லாம் வெளியே சார் நிக்கிறீங்க. வாங்க சார், ரொம்ப நேரமா இவங்க பேசுறாங்க சார். இன்னும் உங்க குரலை காணுமேன்னு நான் ரொம்ப தேடுனேன் உங்களை. இல்ல, விதண்டாவாதம் பேசுறவங்கள வெளியே நிக்க வைங்க. உள்ளே எல்லாம் உடனே இதும்
உள்ளிய எல்லாம் உடனெய்தும். உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனல். உள்ளந்தால் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனல். அதுதான் அந்த பாட்டு. ஓ உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனல். இதுல இதுதான் சார் கீழ்க்கதுவாய் மேற்கதுவாய். ஏம்மா நீங்களே குழப்பிட்டீங்க. நம்ம சாரோட சேர்ந்துதான் நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இது மேற்கதவா? பெருமாள் சொன்னா பெரியவங்க சொன்ன மாதிரி. சாரி, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. கரெக்ட் சேரு அதுதான் சேப்பாரோட சேரணுங்கிறதுமா. கரெக்டா சொன்னீங்க. வாய் உலகட்டுன்னு சொன்னா மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நியாயமா அது பாருங்க. இந்த வகுப்புலதான் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் சார்னு சொல்றாங்க. அடுத்தது நீங்க துப்பாக்கி துப்பாய அட்டம்பரை மேடம் துப்பாக்கி. மேடம் முருகேசா சார். சரியா இருக்காது, முருகேசா சரியா இருந்தான்னு கேளுங்க அட்டம்பரை. ஐயோ சார், ஏன் சார்? துப்பாக்கு துப்பாய. துப்பாய தூவும் மழை. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய துப்பாய தூவும் மழை. மூணாவது வார்த்தை என்ன? துப்பாய தூவும் மழை. ஆஹா, அதுக்கு முன்னால துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு. துப்பாக்கித்தா? துப்பாக்கி துப்பார்க்கு. இந்த இடமே சரியா இல்ல, தெரியலையாம்மா மேடம் அதெல்லாம் பார்த்து எழுதிக்கலாங்க மேடம். நீங்க குரல் மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். திருக்குறள்ல இருக்குல்ல, அது பார்த்து இன்டர்நெட்ல பார்த்து பார்த்து எழுதிக்கங்க. நீங்க எழுதிக்கங்க. நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க இதுக்கெல்லாம். இல்ல சார், சார் நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? 1 2 3 4 முற்று 6 7 8. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது நாம போறது முரண். முரண். முரண்னாலே தெரிஞ்சிருக்கும். முரண்னா என்ன? முரண்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? எதிர் சொல்ல வரும். ஒன்றுபடுகிறார்கள், வேறுபடுகிறார்கள். வேறுபடுகிறார்கள். அவங்களும் முரண்பட்டு பேசுகிறார்கள். இருவரோட கருத்து முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். முரண்பாடு அப்படின்னா வேறு வேறு கருத்து அப்படிதான் இருக்கிறது முரண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பாட்டு பாருங்க. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் என்றும் வியந்து. அதுல 2 எதிர்மறை சொற்கள், பெருமை இருக்கு, சிறுமை இருக்கு. இந்த மாதிரி வருவதுதான் முரண் அப்படின்னு பேரு. இந்த அறத்திற்கே அன்பு சார்பென்பர் யார், மரத்துக்கு மகதே துணை. இதுல அறம் மரம் அப்படின்னு வருது. அந்த மாதிரி வருவதும் முரண்தான். அதே மாதிரி செல்லாமை உண்டேல் எனக்குரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. போகாம இருக்கிறதுனா என்கிட்ட சொல்லு, நீ போற அப்படின்னா யாராவது உயிரோட இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றது. அதாவது காதலன் காதலியை விட்டு பிரிஞ்சு போறான். அப்ப அவ சொல்றா, போமாட்டேன் அப்படின்னா நீ அதை என்கிட்ட சொல்லு, நீ போறேன்னு சொல்லி போயிட்டேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாடல். அதே மாதிரி ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும் அப்படின்னு ஒரு பாட்டு. ஊடல் கூடல் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி பாடல்கள் திருக்குறள்ல ஏராளமா இருக்கு. இந்த பாடல்களை நாம எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க வந்து தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் முரண் அப்படிங்கிறது. தேடுவீங்களா? எது முரண் அந்த மேடம்? அமுதம்மா அந்த வேர்டு வந்து முரண் வந்து நான் அதை எழுதியே காட்டிடுறேன் மாடி. இல்ல பெருமை சிறுமைங்கிறது வந்து எத்தனாவது சீரா வேணாலும் இருக்கலாமா? ஆமா ஆமா, அதுக்குதான் நம்ம இப்ப இந்த இதெல்லாம் படிச்சுட்டோம்ல, விகற்பங்கள். அது எந்த இடத்துல வருதோ அந்த விகற்பம் அது. ஓகே, அப்படி எடுத்துக்கணும். எந்த சீருக்கு வருதோ அந்த விகற்பம். இப்போ வெண்பால இதெல்லாம் இல்லாத அமையாதா வெண்பா? ஏன் அமையுமே? இப்ப குறட்பா எழுதியிருக்கமே, இதுக்கு எல்லாம் திருக்குறள்ல எடுக்கிறது தானே. இல்ல மேடம், இப்ப நம்ம எழுதுறோம் சிலதெல்லாம் இந்த மாதிரி இந்த இந்த இதுல இலக்கணம் வந்துருச்சு, பட் இந்த இதெல்லாம் அமையலன்னு வச்சுக்கீங்களேன். இந்த இலக்கணம் பொருந்தலன்னா எந்த இலக்கணத்துக்கும் பொருத்தப்பட்டு வரலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்கல்ல. அது வெண்பால சேருமா? சேருமே. ஸ்டீஃபன் வெண்பால வச்சுக்கலாம் சார். விகற்பங்கள் வரல, அப்படி ஒரு குறள் எழுதுறோம், அதுல இப்ப விகற்பம் நான் இல்ல. உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆமா 3க்கு விகற்பங்கள் வராதுன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அந்தாதி வராது, இரட்டை தொடை வராது, செந்தொடை வராதுன்னு சொன்னேன்ல. ஆமா அந்த 3 இது நம்ம எழுதும் போது அதுல விகற்பங்கள் வராது. ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம முரண் அப்படின்னா இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா சார்? அது இல்ல, நான் எதுக்கு கேட்டேன்னா மேடம், இப்ப நான் ஒரு 10 எழுதி இருக்கேன் இல்லையா, ஆமா, அதுல எங்க விகற்பம் இருக்குதுன்னு பார்த்தேன் நான். ஓ சார், அதுக்குதான் கேட்டேன் நான். சார் பயங்கரம் சார். அந்த ஆங்கிள் திங்க் பண்ணுவீங்க பாக்குறீங்க பாருங்க அதுல. அப்பா பாருங்க மேடம், முடியல சார். மேடம் இதே பாருங்க, இது 10 இருக்கு இல்லையா? ஆமா, இதுல என்னென்ன விகற்பம் வருது நீங்க சொல்லுங்க. 1 2 வந்திருக்கு. ஆமா, இத பாருங்க சார், முதல்ல இருந்து 1 2 இணை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல காணோம் சார். இணை மோனை வந்திருக்கு. 2 இல்ல எம்மாடி. அதுல இன்னொன்னு நாம இப்ப வந்து நம்ம ஆமா இப்ப வந்து நான் சொல்லும் போது 1 2 உங்களுக்கு அதே எழுத்து சொல்லியிருக்கேன். வர்க்க எழுத்துக்கள் வரலாம். இப்ப போர் முழக்கம் பிறர்ங்கிறது சரி, அதுக்கு பேரு வர்க்கம் அப்படின்னு பேரு. ஓகே ஓகே, அதே வர்க்கம், பாவர்க்கம், மாவர்க்கம்லாம் இருக்குல்ல. ஆமா, அந்த இது மாதிரி சட்டன சாரல் வந்து இணைமோனை, சட்டன சாரல் இணைமோனை. எல்லாத்துக்கும் மோனை அதிகமா இருக்கு. எது எதுக்கெல்லாம் விகற்பம் இருக்கு அதுக்கு மட்டும் கலர் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இல்ல இயல்பா இந்த அடி சார் 1 3 பொழிப்பு வந்திருக்கு சார். பாருங்க, இயல்பா இசைந்து அதுல காலம் கனியும் என்று இருக்கு இல்லையா? அதுல கூழையா முற்று இல்லையே. 4 வந்திருக்கு பாருங்க. இதுல 4 வந்திருக்கு. முற்றுமா? இல்ல 4 வரல மேடம். இல்ல சீர்ல வந்து மோனை வந்து முதல்லயே 4ஆவதும் வந்திருக்கு. வந்திருக்கு. வர்க்கம்னு பார்த்தோம்னா முழுவதும் வந்திருக்கு, இல்லன்னா இப்படி வந்திருக்கு. சரிதான். தேவையில்லாத வில்லங்கமான வர்க்கம் ஒண்ணு இருக்கு. 2 3 போடுறீங்க. கேக்குறது என்னன்னா, கனியும் என்று எதுவுமே இல்லாம இருக்கிறது குறளா ஒத்துப்பீங்களா இல்லையான்னு கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். அதான் கேக்குறேன் சார். அதான் வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் இப்போ இதுல வந்து எனக்கு இல்லாத இருக்குதுன்னா அது குறள் நான் எழுதுந்து நான் ஒத்துக்க முடியுமா, இல்ல வெளியில சொல்ல ஒத்துக்க முடியும் சார். மாலதிய கேளுங்க, ஒரு திருக்குறள் இப்பவே எடுத்து கொடுக்கும். திருக்குறள்லயே இருக்கு அந்த மாதிரி ஒரு பாடல். நிறைய விகற்பம் இல்லாத பாடல் நிறைய இருக்கு திருக்குறள்ல. சரி மாலதி சார், இது ஒத்துக்க முடியாது சார். நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எழுதுங்க. ஒவ்வொரு நாளா எழுதி இருக்கேன் நானு. ஒரு நாள் கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன் குறளா எழுதி இருக்கேன் நானு. இங்க பாருங்க சார், இகழ்ங்கிற ஒரு அதிகாரத்துல பகல் கருதி பற்றா செய்யணும், மிகல் கருதி இன்னா செய்யாமை தலை வருதே. வருதா? மாதிரி நிறைய பாட்டு நான் பார்த்தனே, எங்க இருக்குன்னு தேடுறேன். தேடிக்கலாம் மேடம், நம்ம அப்புறம் தேடிக்கலாம். நீங்க வகுப்பு நான் பார்த்தேன் சார், எல்லாத்தையும் தேடி இன்னைக்கு அதான் வேலை சார் எனக்கு. இதுல பாருங்க, நோ அதுலயும் வந்துருச்சு. எதுமா இகழ்னு ஆரம்பிச்சு, இகழ் ஃபர்ஸ்ட் எதுவுமே வரல. அதுல எந்த விகற்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஒண்ணு இருக்கு, குறள் 439 இருக்கு பாருங்க. வியவர்க்க எஞ்ஞான்றுன் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. அது கரெக்டா? குறள் 439.
குறள் 267 வந்து வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க. இது வந்து இன்னும் நான் வரல. இயைபு நடத்த வரும்போது இயைபுல வருது. இந்த வியவர்க்க நயவர்க்க அந்த க இதுல இருக்குல்ல, இல்ல மேடம், இதுல வந்து விகற்பம் இருக்குதா இல்லையான்னு தான் கேக்குறாரு. ஆமா, இப்ப அதை தானே சார் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அதான் அவங்க இயைபு இருக்குன்றாங்க. இயைபு இன்னும் நான் இருக்குன்றாங்க. இயைபு நடத்தல, முரண் வரைக்கும் தான் நடத்தியிருக்கேன். சரிங்க. இயைபு வரும்போது அது வரும். இந்த விய வர்க்கங்கிறதுல க வருது பாத்தீங்களா, அதே மாதிரி நய வர்க்கன்னு வருது பாத்தீங்களா. கா வருது. இயைபு இயைபு 1 4 வந்திருக்குது. இதுல வந்து ஒரு இயைபு இருக்கு, அதுதான் அந்த க கன்னு வர்றது. வருது, இது வருது. இயைபுக்கான திருக்குறள் தான் இது. நல்லா எடுத்து கொடுத்தீங்க தம்பி. நான் இயைபுக்கு தேடிக்கிட்டே கடந்தேன், ரொம்ப நேரம் தேட முடியல. இது அருமையா எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏத்துக்கிறீங்களா? இப்ப சரி, முரண் அமுதா முடிச்ச மேடம், உடனே தான் நம்ம இயைபுக்கு போகணும். அமுதா சரி, மேடம், சரி. எம்மா 267 வந்து ஆ, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல வேர்டும் எத்தனாவதுமா? 267 தவம். ம் ம் அது ஆமா, வந்து அடி எதுகை அடி மோனை ரெண்டுக்குமே அது உதாரணம் இல்ல. அது அந்த பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதோ வர சுடச் சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. ஆமா, நீங்க கிளாஸ் போட்ட எந்த கவிஞரும் வர மாட்டாங்க, ஏன் மேடம்? அதுதான் சார் எனக்கே புரியல. இப்ப சார் தமிழ பார்த்தா வடூர்ல இருந்து ஒரு கவிஞர் வந்திருக்காங்க சார். ஓ ரைட், இருக்காங்க. ரைட் ஓகே. நான் தெரியாத சொல்லிட்டேன் சார், தெரியாத சொல்லிட்டேன் சார். சொல்லுவீங்க சார், சொல்லுவீங்க மேடம், இந்த சுவை ஒளி ஊறு ஓசையில கூட இந்த இதுக்கு எதுவும் வராது. அப்படியா அமுதா சார்? மேடம், 27 இப்ப நான் சொன்னேன்ல, இது எத்தனை? வந்து அடி எதுகை அடி மோனை ரெண்டுக்குமே 27 மேடம், உதாரணம் இல்ல. 27 தீத்தார் பெருமை. சுட சுடன் வருது பாருங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தும் வகைதெறிவான் கட்டை உலகில வந்து எந்த இந்த இது போல எதுவும் 267 வராது. ஆமா ஆமா சார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் ரொம்ப கட்டை உலகு. ரொம்ப அர்த்தம் புதிந்த குறள். அதுல வந்து எந்த இது இல்ல, வரல. எதுவுமே இல்ல. சார். இது இது எத்தனை வந்து சார்? 27 அது. இது வந்து செந்தொடைக்கு உதாரணமா போட்டுக்கோங்க. அமுதா மேடம், நான் ஒண்ணு சொன்னேனே 267 அடி ஆமா எதுகை அடி மோனை ரெண்டுமே தானே. ஆமா, ஓகே. இது வந்து செந்தொடை. நாற்றம் என்றைந்தின் சார், அது அப்புறம் தானே நம்ம வரும். முதல்ல முரணை முடிச்சுக்கோமே. முடிச்சிருவோம். இல்ல, இந்த பாட்டு வரும்போது விட்டுறக்கூடாது இல்லம்மா, உடனே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க பிடிச்சுங்க. அடுத்தது இயைபுமா. முரண் மேடம், முரண் இன்னொரு முறை சொல்லுங்க மேடம். முரண் ஒண்ணுமே ஆரம்பிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல சார். இது கொஞ்சம் முரண் எடுக்கலாமா இன்னைக்கு? போதும்னு நினைக்கிறேன் மேடம். நானு போதும்னா நிறுத்திடுவோம். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா இந்த முரண் சொல்லிட்டும்பா. யாருக்கெல்லாம் முரண் எடுக்கிறதுல முரண்பாடு இருக்குது? என்ன சார்? யாருக்கெல்லாம் முரண் எடுக்கிறதுல முரண்பாடு இருக்குதுன்னு கேட்டேன். எனக்கு உடன்பாடு சார், உடன்பாடு. எனக்கும் உடன்பாடு. ரைட், ஓகே, எடுத்துருங்க மேடம். எடுத்துடுறேன் சார். செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றொன்னின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. இனிய உளவாக இன்னாத கூறல். இதுல இனிய இருக்கு, இன்னாத இருக்கு. இது வந்து முரண். அதே மாதிரி பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, அந்த பாட்டுலயும் முரண்பாடு இருக்கு. முரண் தொடைதான் அதுவும். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம். இது வந்து பொழிப்பு மோனை அந்த மாதிரி எல்லாம் பிரிக்க எல்லாமே உண்டு மேடம். மேடம், இப்படி ஒரு பாட்டுக்குது. இரவா பகலா மழையா மழையா.
அந்த எண்ணையும் பாட்டு ஆ, அந்த பாட்டு நமக்கு வந்து இந்த ஆ, கடைசி எழுத்து ஒண்ணா வருமே ஆ, இயைபு, அதுல ஆ. வரும். ஓகே இந்த சரி. பாட்டை எடுத்து வச்சுக்குவோம். நான் இரவும் வரும் பகலும் வரும் அது சொல்ல மேடம். இப்ப நீங்க அது பாடின பாட்டு இரவும் வரும் பகலும் வரும் ஜெய்சங்கர் பாட்டு இருக்கு, அதுவும் முரண்ல வருது. இரவா பகலா மழையா வெயிலா அதுவும் வந்து இது முரண்லயும் வருது, இயைபுலயும் வருது. ஒரு நமக்கு வந்து முரணுக்கு நிறைய கிடைக்கும், இயைபுக்கு தான் ரொம்ப கிடைக்கிறது, கொஞ்சம் சரிங்க தேடணும். சரிங்க சரிங்க. இப்ப இதுல இது மழித்தலும் பொழிப்பு நீட்டலும். இல்லையா? இது பொழிப்பு. ஆமா ஆமா சார், ஆமா, ஆமா சார். இது பொழிப்பு. 1 3 வந்திருக்கு, பொழிப்பு. சரி சரி. சார் நாங்கெல்லாம் குரல்ல தேடிக்கிறோம் சார். ஸ்டீஃபன் ஸ்டாருக்கு மட்டும் கண்ணதாசன் பாட்டுல கொடுத்துருங்க. மழித்தலும் நீட்டலும். அது அவரே தேடிக்கணும். ஆமா, இது வந்து என்ன? 1 2 மழித்தலும் நீட்டலும். எதிர் முரண். என்ன முரண்? பக்கத்துல பக்கத்துல இருக்குது 1 2 அப்படின்னா என்னது? என்னது அது? இணை முனை, இணை. இணை முரண். இணை முரண். உயிர்தவச் சிறிது காமமோ பெரிது. உயிர்தவ சிறிது காமமோ பெரிது. இதுவும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 2ம் 4 மாத்திரம் வந்திருக்கு. இதை எப்படி எடுக்கிறது? 2 4. ஆமா, சிந்து பெரிது சிறிது. எனக்கு சிறிது படிச்சேன். உயிர் தவ சிறிது. உயிர்தவ சிறிது காமமோ பெரிது. இது வரைக்கும் 2 4 வரவே இல்லையாம்மா? வரவே இல்லை. இருக்கு. இப்ப இது வந்து அடி, இது வந்து அடிமுரண். அது என்ன திருக்குறள்மா? அது இது திருக்குறள் இல்லம்மா, இது சங்க பாடல். அது ஏமா அடிமுறைன்னு ஒரே அடியில இருக்கிறதுனாலயா? இல்ல இல்ல இல்ல, இல்லையே. சிறிது 1, காமமோ பெரிது 1, 1 by 1. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இவ்வளோ ரெண்டே சீரை வச்சு ஒரு அடி எழுதியிருக்காங்களா இதுல? ஆமா, குறள் அடி இருக்கே. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேனே 9 எழுத்துகள் வரைக்கும் வரணும் அப்படின்னுட்டு. நான் அதெல்லாம் பார்க்கல, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது எப்படி இவ்வளோ சின்னதா எழுதியிருக்காங்க அடி அடியான்ட்டு பார்த்தேன். ஆமா, குறள் அடி. ஓகே, 2 வரி வந்தா குறள் வெண்பா, இது குறள் அடியா? ஆமாம்மா, நம்ம ஏற்கனவே இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேனேம்மா, உங்களுக்கு மறந்துட்டீங்களோ? தொடர்ந்து கிளாஸுக்கு வந்தா இல்ல ரிவைஸ் பண்றது இல்ல அவங்க எல்லாம். ஏன் சார் போட்டு கொடுக்குறீங்க? மேடம் எங்களை கேட்டா கூட நாங்க பதில் சொல்லுமா? டவுட் தான். ஏன் சார்? இப்ப கூட நான் சொல்லும் போது ஒரு தடவை நினைவுபடுத்தினே. ஆமா ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க அது. ஆமா, பிகினிங்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணாங்கல்ல சார்? இதெல்லாம் பண்ணல மேடம் சார், இது இப்பதான் சார் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அதுல ஏமா நடுவுல அந்த நரும்புன்னீங்களா, அதுவும் சொல்லி கொடுக்கல இல்ல? அத வந்து லதா கேட்டாங்க, 4 சீருக்கு ஏதாவது வாய்ப்பாடு இருக்கான்னு. ஒரு நாள் லதா வராதப்ப நான் சொல்லிட்டு போயிட்டேன். நாராயண் சார் எதுக்கு அடுத்த கிளாஸ் வச்சுக்கலாம்னு சொன்னாரு போது இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. போயாச்சா? இல்ல, அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அவருக்காக இல்ல, நான் சொல்லல. நானு இது கொஞ்சம் நிறைய வருது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்ன்றதுக்காக தான். முரணோட நம்ம நிறுத்திக்கலாம். இயைபுல இருந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். இயைபு, மேற்கதுவாய், இதெல்லாம். ஆமா, அது முற்று கூழை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்ப இது வரைக்கும் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். முரண் வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். மற்ற வேற அடிமுரண் இதே மாதிரி தாமா நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும். அது நான் சொன்னேன்ல உங்களுக்கு,
வந்து ஒரு வேலை ஒண்ணு கொடுக்க போறேன், சற்று கடினமானதை நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னல, அது இந்த முரண் தான். திருக்குறள்ல நிறைய பாடல்கள் இருக்கு. முரண் முடிஞ்சு போச்சு அமுதா மேடம். இதுதாம்மா முரண், அவ்வளவுதான். அவ்வளவுதானே, இன்னும் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, நம்ம அடுத்தது சரி, இதுல இயைபு பார்க்கணும். மேடம் மேடம் இதுல அந்த பொழிப்புக்கு வந்து சீருக்கு போட்டிருக்கீங்க, இனிய இன்னாதுக்கு அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஆனா இணைமுரனுக்கு லெட்டருக்கு தான், எழுத்துக்கு தான் போட்டிருக்கீங்க, மாக்கும் நீக்கும். அது அப்ப ஃபுல்லும் தான், சிறிது ஃபுல் பெரிதுக்கு இது வேர்டு தான். ரீக்கு வருமா, இல்ல சிறிது பெரிதுக்கே வருமா? எப்படி இதுக்கு மட்டும் சீர் வருது, ஒண்ணுக்கு மட்டும் எழுத்துக்கு ஆப்போசிட்ஸ். வருது? பொருள் வந்து உங்களுக்கு சிறிது பெரிதுங்கிறது முரண்பட்ட பொருள் வருது இல்ல. ஓ, பொருளுக்கு இந்த தான். அப்ப வேர்டே என்ன தான். இது ஆமா, இந்த மழித்தலும் நீட்டலும் முரண் இருக்கும். தொடைய பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல கிடையாது. அம்மா, நீங்க அப்ப வந்து ஓகே, அதை அப்ப மார்க் ரெண்டாவதுக்கு நீட்டா மட்டும் நீங்க அண்டர்லைன் மார்க் நீக்கி போட்டிருக்கீங்கல்ல, அது ஃபுல்லா அதனால போட்டிருக்கணும்ன்ற சொல்றாரு. ஆமா, கன்ஃபியூஷன். போட்டிருக்கணும். இங்க மேல போட்டேன், இதுல போடல. இனிய போட்டேன். அதனால இது வந்து அதுதான் அவர் கன்ஃபியூஷன் கேக்குறாரு. ஆகும். ஆமா, அதே இப்ப மாதிரி மீனிங் சிறிது கரெக்ட். பெரிது போட்டுருங்க. ஆ சிறிது பேர் இதுக்கு போட்டுருங்க. ஏன்னா இது வந்து ரெக்கார்டிங்ல இருக்கிறதால யார் வேணாலும் ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்களா, அதுக்காக சொல்றேன். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வந்து மேடம் நம்ம பொருளை தான் நம்ம பார்க்கணும், அந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து எழுத்த பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. புரியுது எழுத்த புரியுது. இதுல கூட இந்த பார்க்கறது ரெண்டாவதுல இணை முரனுக்கு வந்து 3 சுழி இன்னு போட்டீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? 3 சுழி இன்னுக்கு என்ன சொல்லுவோம்? தன்னகரம். அந்த தன்னகரம் நீங்க 2 சுழி இன்னு போட்டிருக்கீங்க. தன்னகரம் தன்னகரமா? அங்க இணை முரனுக்கு இங்கயா இணை முரண். 3 சொல்லி தான் போட்டிருக்கேன். இங்க முரண் பாருங்க, முரணு. ஓ, முரண். அவ்வளவுதான். கரெக்டா இருக்கு. மேடம் எல்லா தொடைகளுக்கும் விகற்பம் வருமா? நான் இப்ப சொன்னேன் பாருங்க சார், clear sir. அதுக்கு அந்தாதி, செந்தொடை, இரட்டை தொடை, இதை தவிர சார் மற்ற எல்லாத்துக்கும் இந்த விகற்பங்கள் வரும் சார். அதாவது இரட்டை தொடை, செந்தொடை இதுக்கு மட்டும் வராது. ஆமா ஆமா எதுகை, மோனை, முரண், ஏபு, அளபெடைக்கு எல்லாம் வந்துரும். ஆமா. அளபடை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அதையும் திருக்குறள்ல தேடணும். அதெல்லாம் அமுதா கூகுள் மேடம், தேடி கொடுத்துரும். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்ப இந்த முரண்க்கு அடுத்தது எது நீங்க டீச் பண்றதா இருந்தீங்க? இயைபு. இயைபுக்கு இப்ப ஈற்றுல அந்த இப்ப சார் பாட்டு சொன்னாங்கல்ல, பகலா இரவா, ஆ, அந்த பாட்டு சொன்னாங்கல்ல, அந்த லா லான்னு வருதுல்ல, ஆ, அந்த ஈற்று எழுத்தோ அந்த ஈற்று சீர்ல வரக்கூடிய அந்த கடைசியில வரக்கூடியது ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு பார்த்தேன், இயைபு. ரசித்தேன், ஆமா, அந்த இல்லையா? பாட்டெல்லாம் அதேதான். இந்த காய்ன்னு வர்றது, அது ஆ, எல்லாமே ஈற்றுல இயைபு. அதே மாதிரி. செந்தமிழ் நாடன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, போதினிலே காதினிலே வருதுல்ல, அந்த மாதிரி வருவது எல்லாமே இயைபு தான். ஓ, இப்ப தம்பி ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, யாரு? செல்வா, செல்வராஜ். என்ன பாட்டு செல்வா? அவருக்கே மறந்து போச்சு என்ன பாட்டு கொடுத்தாரு. திருக்குறளா? ம் ஏபுக்கு கொண்டு கொடுத்தீங்க. இல்ல சினிமா திருக்குறள் பாட்டு தான் ஏதாவது சொன்னீங்க. சொன்னீங்களா? இல்ல திருக்குறள் தான். அது எந்த திருக்குறள் தான். நம்பர்னு கேக்குறான். ஆமா, திருக்குறள் வந்துட்டு 439 சொன்னேன். அதுதான் வியவர்க்க அதுதான் எஞ்ஞான் தானே? அதான் கேட்டாங்க. 439. விகற்பம் வராததுக்கு சொன்னார் மேடம். அதுவா சார்? விகற்பம் வராததுக்கு நான் அது சொன்னேன். வந்து அதுக்கு வந்து அவங்க சுவை இயைபு ஒளி இருக்குன்னு ஊறு நாங்க. ஓசை அதுக்கு வியவர்க்க நீங்க ஏபு இருக்குன்னு எஞ்ஞான்றும் இது சொல்லிட்டீங்க. வந்து கல்வி வியவர்க்க நயவர்க்க நயவர்க்க வருது, அதனால நயவா அது வினை. இயைபு வருதுன்னு சொன்னாங்க. ஆமா, அது இயைபு குறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஆமா, அது சொன்னாங்க. 439. எது 439 இயைபா? இல்ல தானே? ஆமா, இயைபுக்கு தான். ஓ, படிங்க ஆமா, அத. அவரு அதுல வியவர்க்கன்னு வந்திருக்குல்லம்மா, ஆ, நயவர்க்க வியவர்க்க நயவர்க்க இருக்கு நயவர்க்கன்னு பாருங்க. வந்திருக்குல்ல. 1 4 ஆ, ஒரு ஊ, வியவர்க்க. ஒரு ஊ இயைபு ரைட்டா? ஆமா, வியவர்க்க. இந்த வர்க்கங்கிறதும் நயவர்க்க வருது இல்ல, இதுல வர்ற இந்த இந்த வார்த்தை தான் வர்க்கன்னு வருது இல்ல. ஈற்று எழுத்தா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிற எழுத்தா இருக்கலாம், இல்ல அந்த சீரே கூட திரும்ப வரலாம்.
எப்படி இருந்தாலுமே நமக்கு ஈற்றெழுத்து வருதாங்கிறது தான் நம்ம அதாவது வந்து இது பார்க்க இது வேண்டியது. வந்து ஒவ்வொரு அடிக்கும் முடியறது வர்றதா இல்ல ஒவ்வொரு சீருக்கும் வர்றதா மேடம்? ஒவ்வொரு சீருக்கும் வரும்போது இந்த விகற்பங்கள்ல கொண்டு வரணும் சார். ஓகே. ஒவ்வொரு இல்ல அடிக்கும் இப்போ வரும்போது அது வந்து அடியில சேர்ந்துரும். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, இயல்பு சொன்னீங்கல்ல, ஆமா. இந்த இயல்பு வந்து அடி இயைபு, இணை இயைபு அப்படின்னு நம்ம படிச்சோம்ல இப்ப இவ்வளவு ரைட், நேரம். ஓகே, விகப்பங்களை கொண்டு வந்தா அது ரைட். பொழிப்பு இயைபு. அதுபடி வந்துரும். புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அதேதான். புரிஞ்சிச்சு. அடிதோறும் வந்தா அடி இயைபு, அடுத்தடுத்து வந்ததுன்னா இணை இயைபு. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. இது மாதிரி விகற்பங்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சார். சார் திருக்குறள் இது வந்து புத்தகத்தை. ஒரு ஊ இயைபு சார். ஆமா, ஒரு ஒரு ஆமா ஒருன்னு தான் படிக்கணும், ஒரு ஊன்னு படிக்கப்படாது. ஒரு ஒரு அந்த மாதிரி அளபடையிலையும் நமக்கு வரும்மா. அளபடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பழைய பாடல்கள்ல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு பாட்டு வரிசையா கொடுத்துடுறாங்க. அதை நம்ம எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். அது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படிதான் ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்துல. அப்படிதான் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டா இருக்கு. அளபடையில எப்படி வரும்? ஒரு கேள்வி மேடம் எனக்கு. சொல்லுங்க சார். ஒரு பாடல் எழுதுறோம், எழுதிட்ட பிறகு இந்த இலக்கணம் எல்லாம் வருதான்னு பார்க்கலாமா? அதாவது இலக்கணப்படி இப்ப நான் எழுதியிருக்கேன் இல்லையா, சரிங்க, முதல்ல வெண்பா எழுதிட்டேன், இந்த தொடையெல்லாம் அதுல வருதான்னு பார்க்கணுமா இல்ல வர மாதிரி அமைக்கணும்? வர்ற மாதிரி தொடுத்தல்னு தானே சொல்றோம் நம்ம. தொடை என்பது தொடுப்பதுன்னு சொல்றோம். வார்த்தைகளையே நாம அந்த மாதிரி வார்த்தைகளை போடும்போது அது இன்னும் அழகு கொடுக்கும். புரியுது படிக்கிறவங்களோட மனசுல மிக எளிதில போய் பதியும். புரியுது, அது புரியுது, அதெல்லாம் புரியுது. எழுதி வச்சிருக்கிறதுல இந்த இலக்கணம் ஏதாச்சும் 1 2 பொருந்துனா போதுமா அப்படின்றதுதான் கேள்வி. பொருந்துனா போதும், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதான் சார் அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எதெல்லாம் இருக்கோ அது குட். ஆனா நிறைய இருந்தா இன்னும் அழகா இருக்கும். ஒருவேளை உங்களால மாத்த முடியும்னா வேர்ட்ஸ் மாத்திக்கலாம். மாத்திக்கங்க, அழகுக்காக சொல்றாங்க. இப்ப நம்ம கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகுந்த பாடல் எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு, மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல. இப்ப துப்பா இருக்கு மறக்காது நமக்கு. இப்ப தம்பி கற்க நிற்கன்னு வருது. இது என்னன்னா அடி இயைபு அப்படின்னு வருது. அந்த மாதிரி நமக்கு அமையும் போது அந்த சொற்களை நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தொடை விகற்பங்களை பயன்படுத்துறோம். பார்த்தேன், ரசித்தேன், அதெல்லாம் நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கு. அதனாலதான் இந்த எதுகை மோனை என்பதே அழகுக்காக. சில சமயங்கள்ல அழகையெல்லாம் கடந்து கற்பனை வந்து நிக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் அதை பத்தி எழுதும்போது உடனே நம்ம ஸ்டீஃபன் சார் நீங்க கொடுங்க மேடம், நீங்க என்ன பாட்டு எழுதுனீங்க அப்படின்னு கேட்பாரேன்னு பயந்துகிட்டு நான் ஒரு பாட்டு எழுதினேன். நீங்க ஒரு பயமுறுத்துறீங்க பாத்தீங்களா? இந்த செந்தடைக்கு ஒரு பாட்டு சார் நீங்க நான் வந்து நானும் கேட்கணும்னு நினைச்சேன், நான் வராதனைக்கு சொன்னீங்களான்ட்டு. எம்மாடி அந்த ரெட்டை தொடை இருக்கு பாருமா, அந்த ரெட்டை தொடைக்கு சார் நீங்களே பாட்டு எழுதல அப்படின்னு கேட்டாங்க. ரெட்டை தொடை அதுக்கப்புறம் எழுதுனமா போதுமே 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 போதும் எழுதுன்னு சொன்னாங்க என்கிட்ட மேடம். ஆமா, அந்த பாட்டுக்கு அந்த செந்தொடைக்கு நீங்க பாட்டு எழுதி அது என்ன ஒக்குமே 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 அந்த பாட்டை கொடுக்குறீங்க, வேற பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால உட்கார்ந்து எழுதினேன். போதுமே போதுமே போதும் அறுசுவை சோரனுக்கு போதுமே போதும் வயிறு முட்டை தின்றதனால் அப்படின்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி வேண்டுமே 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 வேண்டும், செல்வமும் கல்வியும் வேண்டுமே வேண்டும், பல்வளமும் அதனாலே கூடும். இந்த மாதிரி இந்த சாருக்காக எழுதுனதுதான் நான் உட்கார்ந்துகிட்டு. மேடம் சாருக்காக எழுதல, சார் சொன்னதுனால எழுதினதுனால நீங்க இப்ப ரெட்டை தொடையில உதாரணம் எடுத்துக்காட்டு காமிக்கிறீங்க. ஆமா லதா, அன்னைக்கு நம்ம சாப்பிட போனோம்லம்மா அன்னைக்கு சோறு எப்படி இருந்தது?
அதுக்கு ஒரு பாட்டை எழுதினேன் அதனாலதான் செந்தொடையில. எழுதுனாங்க. ஓ செந்தொடையில சோரா 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 சோறு குச்சியாய் நிற்குதது சோரா சோறு குழையாமல் வேகாமல் அடியே சோரா 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 சோறு அப்படின்னு. எங்க அப்பா சொன்னாங்க எங்க மேடம். அப்பா இது வேகாம சொன்னதான் ஞாபகம் வரும். இல்ல, எங்க வேகாம அப்பா இருந்தது கூட சொல்லுவாரு, நல்லதுதான். இந்த பாட்டு கிடைச்சிருக்கு. இரும்பு இரும்பு துகள்கள் மாதிரி இருக்குன்னு எங்க இல்ல, அப்பா அந்த அந்த மாதிரி மாதிரி ரைஸ் வரும்போதுதான் பார்த்துட்டு. சில விஷயங்கள் நமக்கு தோணுது. ஆமா. அப்புறம் இன்னைக்கு இந்த செந்தொடைக்கு சார் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பழைய பாட்டுல என்ன வரும்னா, பூத்த வேங்கை வினை வியன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் நன்னுதற் கொடிச்சி மனத்தகத்தோனே, இதுதான் நம்ம செய்யுள்ள இருக்குது. போன தடவை நான் இதை பத்தி பேசும்போது சார் எப்ப பாருங்க நீங்க எழுதுங்க மேடம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு நான் என்ன எழுதினேன், இந்த எந்த இலக்கணத்துக்கும் பொருந்தாத பாட்டு சார், நீங்க சொன்னீங்கல்ல விகற்பங்களே வராம எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு எழுதின தெருவில் போட்ட வண்ணக்கோலங்கள் வாசலில் கட்டிய தோரணம் ஏற்றிய விளக்கின் ஒளியும். ஓஹோ, அவ்வளவுதான். சூப்பர். மாலதி இதுல எழுதின ஒண்ணுமே மாதிரி இருக்காது, விகற்பங்களே இருக்காது, இதுல வெறும் மேடம். கற்பனை தான். மேடம், மாலதி எழுதின குரல் மாதிரி இருக்குது. மாலதி இல்லையா? அதனாலதான் சார் போடுறாங்க. இல்லைன்னா ரெக்கார்டிங் போட்டு ரிவைண்ட் பண்ணி காமிப்போம் இல்லைன்னாலும். அப்புறம் ஆமா. இன்னொன்னு கூட எழுதணும் தம்பி. அமுதா மேடம், இதையெல்லாம் மாடர்ன் கவிதை சொல்லிடலாம்ல? அதெல்லாம் கிடையாது. சொல்லலாம் அவங்க சொல்லலாம். இலக்கணத்தோட தானே எழுதியிருக்காங்க மேடம். இன்னொன்னு கூட எழுதணும் பாருங்க. பேசணுமா 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 பேச்சு மதிப்பில்லை பேச்சுக்கு, பேசணுமா பேச்சு மதிக்காத ஒரு வாழ்கின்ற உலகில், பேசணுமா பேசணுமா அதுல பேசணுமா என்ன பேச்சு. பியூட்டின்னா, அந்த சீர் ஒரே சீர் வரும்போது அங்க தலை கட்டுறது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஆமா. ரொம்ப அழகாவும் சார் அதனால ஒரே கட்டிட்டாங்க. இது வந்து மடக்கி மடக்கி வருது எழுதுற பாத்தீங்களா, மாதிரி. ஆமா. அது மாதிரி மேடம், வரும்போது அப்படித்தானே அதுதான் வந்து மேடம் நம்ம இரட்டை அப்படித்தானே தொடை மேடம் அப்படின்னு. இந்த மின்மணி கண்மணின்னு எழுதுந்து நானு. ஆஹ் மின்னல் தளிர்மேனி மின்மணி கண்மணி மீன் போல் மிளிர்ந்தாலே பொன்மணி பொன்மேனி அப்படின்னு போய் எழுதுனால நானு. அப்பதான் நான் அமுதம்மா சொன்னேன் இது வந்து மென்தொடர். அமுதாம்மா, நீங்க ஏம்மா? இப்ப இந்த பேசணுமான்னு வந்து வேர்டு கிடைக்கலன்னா இப்படி டபுள் ஆக்கிக்கலாமா? அதான். ஆக்கிடலாமா? இது வந்து உங்களுக்கு இரட்டை தொடையில வந்துரும். இந்த மாதிரி நீங்க ஒரு 10 சின்ன சின்ன பகுதிகளாக நீங்க ஒரு 10 பகுதி எழுதலாம். அம்மா, நான் என்ன பண்றேன், நான் எழுதிட்டு உங்ககிட்ட கொடுத்தேன், அதுக்கு நீங்க பேர் கொடுத்துருங்க. ஒண்ணும் கிடையாதுமா, இரட்டை தொடை. இதுதானே அவ்வளவுதான். நான் வேற மாதிரி இரட்டை கேட்டேன். தொடையால் அமைந்த பாடல் இப்ப முடிஞ்சு நீங்க போச்சு. கேட்டீங்கல்ல, இதுதான் நான் வேற மாதிரி நான் கேட்டேன். எழுதி கொடுத்தேன்னா ஆமா. அதுக்கெல்லாம் நீங்க பேர் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. இலக்கணம்னு என்ன, அந்த பேரும் தெரியணும். இல்ல, பாடல் பேரு பேர் தெரியணும் சொல்லணும். இல்லம்மா கல்யாணி. ஒரு அப்படி 2 இல்லம்மா, தடவை நான் போட்டு பார்த்தா அதுல ரெக்கார்டிங்ல இருக்க போது பேரை எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இலக்கணம் எழுதிடுவோம் இருக்கணும், எழுதிடுவோம் அவ்வளவுதான். எழுதிடுவோம் கல்யாணி மேடம். கல்யாணி மேடம், அமுதா நீங்க மேடம், எழுதி நீங்க குரூப்ல வீட்டு போடுங்க. பாடம் நான் நாளைக்கே மத்தவங்கலாம் அது சப்மிட் என்னன்னு பண்றேன். இல்ல, அது ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருங்க. எல்லாரும் எழுத நீங்க யார் எழுதி ஆமா. போட்டுருங்க. யார் யார் எங்க எல்லாம் என்ன தம்பி இலக்கணம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. தம்பி நம்ம ஆட்கள் இருக்காங்களே, ஒன்னும் அந்த கொஞ்ச நேரம் அப்படியே பொறின்னு பொரியும், அதுக்கப்புறம் ஒன்னும் வராது. அப்புறம் நான் வேற ஒரு 2-3 தடவை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இவங்களோட அப்புறம் கிளாஸுக்கே இந்த வராது. கிளாஸே ஒரே இம்சையா இருக்கும் வர போல இருக்கு மாட்டாங்க. அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு சரி பரவாயில்ல அப்படின்னு நான் விட்டுடுறது. இல்ல இல்ல, நாங்க இங்க சிவகணி தமிழ் மாதிரி ஸ்கூல்ல கேமரா பசங்கிட்ட போட்டு போராடுற பேசுறத மாதிரி இருக்குது நீங்க பாத்துட்டு. சொல்றத பார்த்தா. என்ன தம்பி? நாங்க இங்க தமிழ் ஸ்கூல்ல பசங்கிட்ட போராடுற மாதிரியே இருக்கே நீங்க சொல்றத பார்த்தான்னு. இல்ல இல்ல, ஆமா, அவ்வளவு சிரமமா தெரியல. ஒரு இன்றைய வகுப்புல தெரிஞ்ச ஒரே ஒரு செய்தி என்னன்னா, முதல் சீரை வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கணும். அவன் நை அப்படின்லாம் போட்டு எழுதிடக்கூடாது. அதனால 1ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லாமே 1 2 1 3 1 4 எல்லாமே 1ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால முதல் இல்ல, சீரை ஒண்ணு வந்து ரொம்ப இது கவனமா இது நம்ம வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். இல்ல, இதுல நமக்கு ரொம்ப இது நீங்க முரண் சொல்லி கொடுத்ததுல புரிஞ்சது என்னன்னா, ரொம்ப அழகா எங்க போடலாம் அப்படின்றது, நமக்கு வார்த்தைகள் எப்படி அமைக்கணும்ன்றது அந்த அந்த புரிதல் நல்லா இருக்கு. எங்க எதை எப்படி போடலாம், அப்போ நமக்கு வரும்போதே வார்த்தைகள் வந்து விழும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து இந்த இதுல வருது, முரண்ல வருது அப்படின்றது தெரிஞ்சிடும். சாரி, இது அதுக்குங்க சார் முரண்றப்ப இதுல இன்னொன்னு, நிறைய தமிழ் நூல்கள் படிச்சோம் அப்படின்னா சொற்கள் தானே வந்து விழும், இல்லைன்னா சொற்களை நம்ம தேடணும். மேடம், அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் மேடம் நானு.
மேடம் நான் கிளம்புறேன் மேடம். பாய் மேடம். ரொம்ப அந்த நன்றி. ஐடியாவை மட்டும் மாலதி கேட்டு போயிருங்க. இருக்கீங்களா? ஆமாம்மா நான் கிளம்புறேம்மா. நன்றி. சரிம்மா அந்த சரி. அந்த ஐடியாவை மட்டும் கேட்டு போயிருங்க மாலதி. நான் ஹோம்ஒர்க் கேட்டுக்கிறேன்ப்பா. கொடுக்குற நேரத்துல அம்மாவுக்கு போனீங்கன்னா நன்றி ஹோம்ஒர்க் சொல்லிட்டேன். ஹோம்ஒர்க் வாங்கிட்டு போயிடலாம். நான் என்ன ஐடியா சொல்ல போறேன்னு அவளுக்கு தெரியும். ஓ உள்குத்து இருக்கா? ஒண்ணும் இல்ல, நம்ம வார்த்தைகளை படிச்சுட்டு வெறும் புரியாத புது புது நமக்கு பழைய வார்த்தைகள் தான், நமக்கு தெரியாத வார்த்தைகளை எடுத்துட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் போட்டு ஆளுக்கு ஒரு 10-20 சொற்களை புதுசு புதுசா சொல்லி விளக்கம் சொல்லணும்னா சொற்கள் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி இருந்த மாதிரி இருக்கும், கத்துக்கலாம். ஒரு 10 பேர் 10 சொற்கள் சொன்னோம்னா 100 சொற்களோ இல்ல 200 சொற்களோ வந்துடும் புதுசா. நல்ல ஐடியாவா தான் சார் அது இருக்கு. மற்றவங்களுக்கும் பயன்படும். தமிழ் சொற்கள்னு போட்டுட்டு நம்ம தெரியாத சொற்கள், வட்டார சொற்கள், பயன்படுத்துற சொற்கள் அதெல்லாம் கொண்டு நம்ம அது ஒண்ணு சொன்னோம்னா நம்ம நிறைய சொற்கள் தெரிஞ்சுக்கலான்றது தான், வேற ஒன்றும் இல்லை. போக்காளின்னா சரிதான். என்ன தெரியுமாம்மா உங்களுக்கு? என்னம்மா? போக்காளி ஆ தெரியுமாம்மா? தெரியாதும்மா. போக்காளி. நான் கீரா எழுதியிருந்தாரு. போக்காளின்னா செத்து போயிட்டால அவளை சொல்றாரு அவரு போக்காளி அப்படின்ட்டு. ஓ பொண்டாட்டி செத்து போயிடுச்சு. ஓ அவர் சொல்றாரு போக்காளி அப்படின்றாரு. ஓ இறந்து போயிட்டால அப்படின்னு ஓ சொல்றாரு. ஓ யாருப்பா? கி ராஜநாராயணன். அவரு நிறைய வட்டார சொல்தாமா அவருப்பா. இது ஆமாமா. படிச்சோம்னா ரொம்ப நேரம் என்னால படிக்க முடியாது. அந்த சொற்களை கொண்டு என்னால மாலதி சேர்த்து மாலதி படிக்க முடியாது. அந்த கதை ஒண்ணு அருமையான கதை வச்சிருக்கா, அடுத்த கதை வாரம். கிடையாது. ஆமா, அது கொஞ்சம் எனக்கு படிக்கிறது கொஞ்சம் கோகுலபுரம். சிரமமா இருக்கும். அதே மாதிரி இந்த கருவாச்சி காவியத்துல கூட நிறைய வட்டார சொற்கள் தான் அவர் ஆமாமா ஆமாமா பயன்படுத்துறது. ஆமா, ஆமா. கொஞ்சம் அதுதான் நான் வட்டார படிக்கும் போதே சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் நானு. கி ராஜநாராயணன் அவரோட இதுதான் வைரமுத்துவும் எழுதியிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா வைரமுத்து தான் நான் முதல் படிச்சுட்டேன் கருவாச்சி காவியத்தை. இப்பதான் கீழே படிக்கிறேன் நானு. அப்ப அதுவும் அதே மாதிரிதான் இருக்கு, இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. ஆமா அந்த பள்ளிக்காட்டு ஆமா அந்தந்த பகுதியில இருக்கிறவங்க அவங்கவங்க வட்டார சொற்களை பயன்படுத்திடுறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கதை எழுதும்போது செந்தமிழ்ல, அதாவது நம்ம பேசுற தமிழ்ல நல்ல தமிழ்ல எழுதி கொண்டு வரும்போது அந்த பாத்திரம் பேச வரும்போது மட்டும்தான் வட்டார வழக்க பயன்படுத்தணும். அந்த பாத்திரம் பேசாத மற்ற இடங்கள்ல ஆசிரியர் நல்ல தமிழை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு செல்வா வெண்பா எழுதியிருக்காரு பாருங்க. நான் எழுதல, பால் டப்பா எழுதியிருக்காரு. யாருங்க? இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் மக்கள் எப்படி எழுதுறாங்க, இதுல என்ன விகற்பங்கள் இருக்கு கண்டுபிடிங்க. நான் கொடுத்துருக்கேன் டெஸ்ட். யார்கிட்ட சார்? அது ஸ்கிரீன்ல போடுங்க சார். கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க. உன் சைட்ல ஃபால்ட் அடிச்சு நீ என்ன பார்த்து முறைக்கிற, நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஓடி ஒளியிற. இதெல்லாம் என்ன விகற்பங்கள் இருக்கு கண்டுபிடிங்க சார். அது ஸ்கிரீன்ல அம்மாக்கு போட்டுருங்க. சாட்ல இருக்கு. அது அமுதா பாக்குறதுக்கு எப்படி பின்னால நான் பாக்குறேன். இவங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாம, ஆனா இவங்க அத ஃபாலோ பண்றாங்க. இந்த ரைட்டர்ஸ் அவங்க எழுதி இருக்கிறது வேற வேற வார்த்தைகளா இருந்தாலும் இல்ல இது இலக்கணம் வராது, சும்மா இலக்கணம் இருக்கு இதுல. இலக்கணம் இல்லைன்னா எப்படி அந்த ரைம்ஸ் வருது உங்களுக்கு? பேச வந்தா ஏன் தம்பி எவ்வளவு எழுத்து பிழை? எழுத்த விட்டுடுங்க, நீங்க விகற்பங்கள் தான் கண்டுபிடிக்க சொல்றோம். தம்பி எழுத்து பிழை தானே முதல்ல கண்ணுல நிக்குது. இது ஆங்கில வார்த்தைகள்மா இது. ஏன் தம்பி ஒலியிறங்கிறது ஆங்கில வார்த்தையா எப்படி இருக்க முடியும்? ராயன் பாட்டுன்னு நினைக்கிறேன் நானு. பால் டப்பான்னு ஒரு சிங்கர், அவர் தான் அந்த மக்காமிசி சாங் எழுதியிருக்கான், சின்ன பையன். அதான் அந்த ஜெயம் ரவி பாட்டு. அது ஜெயம் ரவி பாட்டு எழுதுறான். பால் டப்பா, அவன் பேர் பால் டப்பா. இது பாடல்ல வருதா? இல்ல அதுல தம்பி ஒலியிறங்கிறதே எப்படி தம்பி அது ஒளியிறன்னு அந்த லகரமே சரியா போடணும்ல தம்பி. இல்லம்மா அது எழுதுனவங்க தப்பா எழுதிருப்பானுங்க. அது டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படிதான் வரும். அது சென்னை பாஷைமா, அப்படிதான் வரும் சென்னை பாஷை. அவங்களுக்குமா ஏன் அப்படி அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு விரைவு, ஒரு வேகம், அந்த வார்த்தைய முடிக்கவே மாட்டாங்க. இருக்கிறங்கிறத விட கீரைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது.
கீரை. அதனால கீரை என்ன கீரை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எப்படி கீரை அதோட முடிஞ்சிருச்சு, எப்படி இருக்கேன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களோட பரபரப்பான வேகத்துல அவங்க எல்லாம் வெண்டை பயணித்துக்கிட்டு கீரை. இருக்காங்க. சார், நம்ம இப்ப நம்ம அந்த வாட்ஸ்அப்ல வர ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் அப்பவே சென்னையில வந்துருச்சு. ஆஹ் ஆனா அந்த சென்னை மொழி இப்படி இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது. சென்னை மொழின்னு எல்லாரும் பேசுறது இல்ல மேடம். ஒரு சிலர் மட்டும்தான் அதை பேசினாங்க. அது யார் பேசினாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பரபரப்பா இருந்த அவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அந்த நேரத்துல என்ன வார்த்தை வருதோ வடசென்னை அதை வந்து சொல்லும் போது அப்படி போயிட்டாங்க. அது எல்லா இடத்துலயும் இருந்தது. பயன்படுத்தினது குறைச்சல் தான். அதிகமா பெரும்பான்மையா வடசென்னை ஆட்கள் பயன்படுத்தி பெரும்பான்மையா வடசென்னையில பேசுறாங்க. இருந்தது. ஆமா, அந்த அதுக்கு காரணம் வந்து இததான் சொல்றாங்க. வழக்குல இருந்தது. என்ன காரணம்னா அவன் ரிக்ஷா ஓட்டினா அந்த காலத்துல இது மூட்டை தூக்கினா, அதனால அவனுக்கு என்னன்னா அவங்க டக்கு டக்குன்னு வேலை ஆகணும். அதனால இந்த வார்த்தைகளை டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க சொல்றதா அப்படி கிடையாது. இங்கிலீஷ்காரங்க கூட அவங்க பேசி அத மாதிரி பாதி பாதியா பேசி விட்டு போயிருக்காங்க. எல்லாம் அதுதான் மெயின் ரீசன். மிக்சிங் எல்லாம் அவங்களும் பயன்படுத்துதுதான். உருது ஹிந்தி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். மிக்ஸா தான் இருக்கும். ஆமா ஆமா, இங்க எல்லா மொழிக்காரங்களும் தானே இல்ல சார் இருக்காங்க. அதுல இருந்தப்ப எல்லா மொழியும் கலந்துதான் இருந்தது அதுல. ஆமா ஆமா, அதனாலதான் நம்ம திசை சொற்கள்னு ஒரு சொற்களையே தொல்காப்பியர் சொல்றார். திசை சொற்கள்ங்கிறது இருக்குது. அது வந்து நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தமிழுக்குள்ளார வந்து நுழைந்து திசை சொற்களாக அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவர் வந்து அதை வந்து இலக்கணத்துல ஏற்றுக்கொள்றாரு அவர். பாருங்க, நானு உன்னுன்னு வருது, இதுல வந்து முரண் வருது. இந்த மாதிரி அப்புறம் முறைக்கிற ஒளிகிற இயைபு வருது. கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பார்க்கும்போதே உங்க கண்ணுல வந்து இயைபு எல்லாம் வர ஆரம்பிச்சு, முரண் இயைபு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பார்க்க. ஆமா ஆமா, நேத்துதான் தம்பி கால்டுவெல் ஒப்பிலக்கணம் கொஞ்சம் படிக்கலாமேன்னு எடுத்து பார்த்தேன். முதல் நமக்கு வந்து கால்டுவெல் தானே ஒப்பிலக்கணம் எழுதுறாரு. தென்னிந்திய மொழிகள்ல இருந்து ஒப்பிலக்கணம் எழுதுறாரு. அவர் எழுதும்போது பார்த்தா ஆரம்ப காலங்கள்ல வந்து மேல்நாட்டுக்காரர்கள் தமிழ்னு தான் அந்த ஒப்பிலக்கணத்துக்கான எல்லா மொழிகளையும் சேர்க்கும்போது தமிழ்னு தான் சேர்த்தாங்களாம். அதுக்கு அப்புறமா தான் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதை வந்து என்ன பண்ணாங்களா, தெலுங்கு திராவிட பாஷா அப்படின்னு குமரிலப்பட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல் அந்த சொல்ல வந்து பயன்படுத்தினாராம். அதுக்கப்புறம் அந்த தெலுங்கு பேசுறவங்க அதிகமா இருக்காங்க, தமிழ் பேசுறவங்க அதிகமா இருக்காங்க. தமிழை வந்து மலையாளத்தோட சேர்த்துடுறாங்க, கன்னடத்தை தெலுங்கோட சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல்ல அந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது அப்படின்னு அவர் கால்டுவெல் குறிப்பிடுறாரு. நிறைய அதை பத்தி படிக்கும்போது நிறைய செய்திகள் தம்பி அவர்தான் கண்டுபிடிச்சாரு. இது வந்து திராவிட பாரம்பரியத்துல இருந்து வந்தது அப்படின்றத ஊர்ஜிதம் படுத்தினாரு. தொல்லியல்ல அவர் இருந்ததுனால அங்கிருந்து அது பல விஷயங்களை சொன்னாரு. அதையும் இவங்க மாத்துறாங்கன்னு வச்சுங்க. அது நிறைய ஸ்டோரி இருக்கு. நம்ம இவரு ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிறீங்க? இல்ல இப்ப அது பேசுறதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அமர்நாத்தும் இவரும் நம்ம பாலகிருஷ்ணனும் அது வந்து அழகா எடுத்து நிறைய செய்திகள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனி இது, அது பாத்துக்கலாம். ஆமா, அதுல வந்து நிறைய செய்திகள் கிடைச்சது சார். நேத்து எனக்கு அதை பத்தி நான் பார்க்கும்போது, நான் கல்லூரியில படிக்கும்போது தான் அந்த கால்டுவெல் படிச்சேன். அதுக்கப்புறம் அவரை தொடவே இல்லை. பிரேமா மேடம் கூட வாங்கியிருக்காங்க கால்டுவெல் புக் ஒண்ணு. நேத்து தான் கொஞ்சம் எனக்கு அவரோட நினைவு வந்தது. சரி, ஒரு தடவை புரட்டி பார்க்கலாமே அப்படின்னுட்டு நேத்து பார்த்தேன் நான். மகிழ்ச்சி. வேற ஏதாச்சும் சந்தேகங்கள்? ஹோம்வொர்க் இருக்காமா? சக்கரபாணி சார், நீங்க ரொம்ப அமைதியான இருக்கு சார். சொல்லுங்க சார். சக்கரபாணி சார் வந்து ரொம்ப அமைதியான ஸ்டூடெண்டா ஒழுங்கா உட்காந்து அப்படியே கவனிச்சு ஒரு வார்த்தை கூட பேசாத எல்லாத்தையும் ஒழுங்கா கேட்டுட்டு நீங்க கேட்டீங்கன்றது தெரியும் எங்களுக்கு. எங்களை மாதிரி தொணன்னு இல்லாத அப்படியே சைலண்டா இருந்தீங்க. நல்ல ஸ்டூடெண்டா வேற பேர் எடுத்தீங்க. ஒருத்தராவது நல்ல மாணவன் இருக்கானாமா? இருந்துதானே
அதே மாதிரி முருகேச பாண்டியன் சார் எனக்கு எதுக்கு வம்புன்னு கணத்துல கை வச்சிட்டாரு. சார் கொஞ்சம் ஸ்கிரீன் இல்ல இது இல்ல பண்ணுங்க சார், எல்லாரும் தெரியல பின் பண்ண போறோம். இதை எடுத்துரு. நீங்க அமுதா வியூ அமுதா மாத்திக்கோங்கப்பா. அமுதா மேடம் நான் எடுத்துட்டேன். மாத்திட்டேன் ஆமா மாத்திட்டேன். எடுத்துருங்க சார். இப்ப பாடுங்க. இப்பதான் பாக்குறேன் எல்லாரோட முகத்தையும். சார் ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லுங்கம்மா. வான்மதி ஹோம்ஒர்க் என்னம்மா, வான்மதி நம்ம மேடம் வச்சுக்கிறதுதாம்மா ஹோம்ஒர்க். கல்யாணி வான்மதி மேடம் உரையாடல்கள் வான்மதி எல்லாத்துக்கும் மேடம் எனக்கு எதுக்கு வம்புன்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. சிவகணி நான் பஸ்லயே டிராவல் பண்ணின்னு இருக்கிறதாவே இருக்கட்டும்னு உட்காந்துட்டாங்க. அப்படி அப்படி நினைச்சிட்டு இருக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். She must have reached home by now. எப்போ அவன் வந்து 4:30க்கெல்லாம் வந்துருவா சார். இல்ல இல்ல இப்ப தமிழ் வர வகுப்புல தமிழ்ல பேசுங்க எல்லாரும். ஆமா, இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் ஒருத்தவங்களுக்கு. தமிழ் வகுப்புல தமிழ் பேசுங்க. தமிழ் என்னத்துக்கு பேசுங்க. நீங்க இந்த மாதிரி ஏய், பேசுங்க? நான் தமிழ் ஆங்கிலம். என்ன சொல்லிக் கொடுக்கும் சொல்றேன்னா போதே எதுக்கு இத்தனை நான் என்ன ஆங்கில சொல்றேன் சொற்களை பேசுறீங்க இல்ல அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம் நான் என்ன சொல்றேன்னா நம்ம பொதுவாவே நம்மளோட மைண்ட் யுவர் மைண்ட்ல வந்து தமிழ்ல நிறைய வார்த்தைகளை உபயோகிக்க பண்ண கத்துக்குவோமே. மைண்ட் யுவர் மைண்ட் நிச்சயமா. முதல்ல தமிழாக்கம் பண்ணுங்க. ஆமா, நான் வந்து தம்பி செல்வராஜ், அதெல்லாம் நான் பெயர் வந்து சொல். இந்த கண்டிப்பா அப்படின்னு சொல்றதே கிடையாது. கவனிச்சிருப்பீங்க நீங்க. அவசியமா நிச்சயமா அப்படிதான் சொல்வேன் நான். அவசியம் இல்லையா? அவசியமா நிச்சயமாமா. நான் நிறைய நிச்சயமா மாத்திட்டு வரேன். அவசியம். கட்டாயமாங்கிறத தான் நம்ம கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால நிச்சயமா அப்படின்னு தான் நான் சொல்றது. இந்த கண்டிப்பா, கண்டித்தல் அப்படிங்கிற பொருளே வேற. கண்டிப்பா வந்துரு நீங்க அப்படின்னா இருங்க, நீங்க முதல்ல நாங்க தமிழ்ல பேசுறோம், அதுக்கப்புறம் தமிழ்ல வேற வார்த்தைகளை பத்தி பேசலாம். நீங்க தமிழே நாங்க இன்னும் வரல. நீங்க அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் வேணாம், அது மாற்று வேணாம். ஆமா முதல்ல நாங்க நிச்சயமா. தமிழ் வரோம். ஆமா என்ன ஹோம்ஒர்க்னு கேட்டீங்களா? மேடம் முதல்ல இருங்க எல்லாரும் மேடம் பாடம். கொடுக்கலாம். என்னது? உங்களுக்கு நானும் கைத்தட்டல் மேடம்க்கு கை தட்டுங்கன்னு சொன்னேன். ரொம்ப 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 நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமை எளிமையா, ரொம்ப இது எளிமையா வெளியில போன மாணவர்களுக்கும் சேர்த்து. ஓ சரி சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, எனக்குமே சார் இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கும்போது என்னோட பழைய மாதிரி நான் ஆயிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது மேடம் எனக்கு. ஒரு 4 பேரை உக்காந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாருக்கும் பிடிக்கும் மேடம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சார். என்னோட வாழ்நாளை நீங்க எல்லாரும் நீட்டிக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நான் நினைச்சு பாக்குறேன். அதனால உங்களுக்கெல்லாம் தான் நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்தணும். நீங்க அந்த நான் முதல்ல இந்த கிளாஸ் இந்த வகுப்பு இப்பதான் நான் வந்து என்ன Serious ஆ கலந்துக்கிறீங்க. தமிழ்ல இருங்க அட்டனுக்கு என்ன தமிழ்ல கலந்துக்கிறீங்க. கலந்துக்கும் போது நான் இந்த கரும்பலகையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா அது, ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் வெண்பலகை தான் இருக்கு. வெண்பலகையும் அந்த என்ன வண்ணத்தால் எழுதப்படும் நீங்க வந்து அமெரிக்கன்ங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இங்க இன்னும் கரும்பலகை தான். இல்ல எல்லாம் மாறி போயிடுச்சு. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இங்க எல்லாம் இருக்குது. எல்லாம் மாறி, நம்ம ஊர்லயும் மாறி போயிடுச்சு நிறைய. அதுக்குன்னு புதுசா வாங்க முடியாதுல்ல, மாறி போயிடுச்சு. ஆனா இது முதல்ல இவங்க திரும்ப அந்த சாக்பீஸ்க்கு என்னமா சொல், சுண்ணாம்பு குச்சியா, சுண்ணாம்பு குச்சியில நீங்க சுண்ணங்கட்டிய வச்சு நீங்க எழுதி அதை வந்து அழிக்க எல்லாமே எங்களுக்கும் எங்களுடைய மாணவ பருவத்தை கொண்டு போயிருச்சு. திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை பிரேமா மேடம் கிளாஸ் எடுத்தாங்க போர்டு வச்சுன்னு. நமக்கு இந்த தேவேந்திரன் ஒரு தடவை பேசினார் தம்பி. அப்ப சொன்னாரு, நீங்க போர்டு வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குமா, பழைய மாதிரி கிளாஸுக்கு போன மாதிரி ஒரு நினைவு எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாரு. எனக்குமே அது வந்து நல்லா இருக்கு. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது விளக்கத்தோட எழுதி சொல்லி கொடுக்கும்போது தேவேந்திரனுக்கே பழைய மாதிரி என்ன, அப்ப நமக்கு எல்லாம் ஆமா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாரு அவரு. நான் அதனாலதான் சொன்னேன் அமுதா மாட்டேன். கல்வி தொலைக்காட்சியில வந்து அந்த இது இருக்குல்ல, மாணவர்களை பார்த்து பேசுறபடி இருக்கும். பட் மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ணி அவங்க வந்து செஷன் எடுப்பாங்க இந்த கல்வி தொலைக்காட்சியில. அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வீடியோவா இந்த நிகழ்ச்சியெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அது பிறகு ஸ்கூலுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்ககிட்ட அவங்க அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு அத பத்தி எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இதெல்லாம் நான் வந்து இந்த நான் போடுற யாரோடய நீங்க 10 நிமிஷம் பேசுறதா நினைச்சிட்டு தானே நானே பேசுறாங்களா? இருங்க மேடம், வாங்க சிவகணி, சொல்லுங்க சிவகணி. மேம் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு 4 லைன் எழுதிட்டு அதை மட்டும் படிச்சிடுறேன்.
யாப்பினை அழகாக வடிவமைத்து யார்க்கும் புரியும் வண்ணமாய் யா யாதென தெரிந்தே தெளியவே யாதொன்றும் இல்லையென உணர்த்திட யாவரும் எளிதாய் கற்றிட யாப்பை தொடருவோம். இருங்க, தொடருவோம் எந்நாளுமே யாருக்கு விருப்பமோ எழுதுவோம் யாவரும் பயின்றே எழுதிட யாரென அறிய பாவினை சிறப்பாய் படைக்கலாம் யாதுமாய். அப்புறம் இனியொன்னு எழுதுன வேற. ஐயோ, வீட்டுக்கே எல்லா கடவுளமா. விகற்பங்களும் உபயோகிச்சிருக்காங்க போல இருக்கு அவங்க. இல்ல இன்னொன்னு ஏதோ வேற ஏதோ மிச்சம் வச்சிருக்காங்க, சொல்லுங்க என்னதுமா? சார் இல்ல நீங்க முடிச்சிட்டீங்களா? வேற எதனா மிச்சம் இருக்கா? நான் சொல்ல சார் ஒரே வேண்டியதா? நிமிஷம். இல்ல மேடம், சிவகனி. தொடை எதுகையை அழகாய் இது என எடுத்துக்காட்டி பொதுவிலே அனைவரும் புதுமையாய் படைக்க இதுவுமே பழையது எது என வினா எழுப்பி புது பொலிவாய் பாவினை கற்றிடலாம். மேம், நான் இப்பதான் ஜஸ்ட் நீங்க பேசிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே எழுதினேன். அது கரெக்டா இருக்கான்னு தெரியல, இப்பதான் எழுத ட்ரை மேடம். ஒரு நிமிஷம் மேடம். ஓகே மேம், தேங்க்யூ, நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிமா சிவகனி. ரொம்ப விளக்கமா எடுத்து சொன்னீங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏற்கனவே தெரிஞ்சாலும் கூட நல்லா உள்வாங்கிக்க முடிஞ்சுது உங்களோட குரலெல்லாம் வச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா வந்து ஒப்பிடும்போது அமைதியா அப்படியே கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு இதமா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது மேம், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. சிவகனிக்கு ஒரு கழித்தட்டலாம் எல்லாரும். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. மேடம், முதல்ல வந்து நம்ம இதுல வந்து குரூப்ல வந்து பலருக்கு ழா வரல. ஆமா, ழா வர வைக்கிறதுக்கு ஒரு வகுப்பு எடுக்கணும். நிச்சயமா யார் யாருக்கெல்லாம் ழா வரலையோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன் சார். சின்ன வருமா? ஏன் வராது? எல்லாருக்கும் வரும். இங்க நாங்க சொல்லி கொடுக்குறோம். முயற்சி எடுத்தா ஒரு பிக்சரே நாங்க காட்டுறோம். இந்த நாக்கு வந்து வரைஞ்சி காட்டுறோம். இந்த நாக்கு வந்து நல்லா நீங்க மேல் அன்னத்துல உள்ள கொண்டு போனீங்கன்னா எல்லாருக்குமே. சார், கேட்டுட்டேன் சார், அது எனக்கு உங்களுக்கு நம்ம லிஸ்ட்ல யார் யார் தெரியுமா? நீங்க இருக்கீங்க, அப்புறம் நம்ம இருக்காரு, சேவா இருக்காங்க, நான் இருக்கேன். ழா வர்றது சொல்லி கொடுத்தோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் நானு. அந்த முயற்சியை எடுப்போம். சிவகனி கொஞ்சம் கத்துக்குங்க. இதுல சார் கிழவி அப்படின்னு ஒரு சொல்லு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிழவி அப்படின்னு சொன்னா முதியவள்னு அர்த்தம். அத கிழவி அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன பொருள் கிடையாது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம். கிழவி அப்படின்னா கிடையவே கிடையாது, அப்படி ஒரு சொல் இல்லவே இல்லை. இந்த மாதிரி இந்த ழகரம் இல்லாம போகும்போதுதான் இந்த குழவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு ஒரு பொருள் தருது. அம்மி குழவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை தருது. குளவி அப்படின்னா ஒரு வகையான வண்டுன்னு பொருள் தருது. குலவி அப்படின்னு சொல்லும் போது மகிழ்தல், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி அப்படின்னு வரும்போது அந்த குலாவி அப்படிங்கிற சொல்லுக்கே ஒரு அர்த்தம். குலம் பெருகுவதற்காக கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு குலாவின்னு பேரா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி அந்த சொல்ல அந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்ற இடத்துல அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த குலாவுதல் அப்படிங்கிற சொல்லு அந்த மாதிரி அந்த குலத்தை அவாவுதல் அப்படிங்கிற அர்த்தமா அதுக்கு. அந்த பொருள்ல அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு பாரதியார் அப்படின்னு. அப்ப நாம வந்து இந்த குழவிங்கிறத மாற்றி சொல்லும் போது பொருள் எவ்வளவு மாறுபடுகிறது அப்படின்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, நாக்கு எப்படி மடியணும் அப்படின்றது செல்வா சொல்லியிருக்காரு பாருங்க. இத பயன்படுத்துறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்படி நான் இத போர்டுல வரைஞ்சு சொல்லி கொடுப்பேன் சார் என் பிள்ளைங்களுக்கு. வரையவே வேண்டாம் மேடம். நான் இல்ல, எங்க காலத்துல நாங்க வந்து போர்டுல வரைஞ்சுதான் சொல்லி கொடுக்க முடியும். அந்த மாதிரி நாங்க வரைஞ்சு சொல்லி கொடுப்போம். நான் நாக்க மடக்கிற வரைக்கும் விட மாட்டேன் பிள்ளைங்களை. அந்த சொல்ற வரைக்கும் பக்கத்துல உட்கார வச்சு கொஞ்சம் வழவழா குழகடா பேசுங்க எல்லாரும்.
நான் அதுக்கு பாட்டெல்லாம் கூட எழுதி வச்சிருக்கேன். பழவழா குழக்கழக்கா எழுதழா வான்மதி படிக்கிறதுக்காக. மேடம் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. வான்மதி மேடம் ஏதோ பேசிட்டு வந்தாங்க. வாங்க மேடம், நீங்க அவங்களுக்கு பேசுங்க. நீங்க சந்தர்ப்பமே கொடுக்கல. ஆமா ஆமா பேசுங்க மேடம். கலகலகலன்னு இருக்குது சார். நான் வந்து பாதியில் தான் வந்தேன், மீதியை மட்டும் கற்றேன். ஆதியிலே வந்திருந்தால் அந்த முறை புரிந்திருக்கும். அதுக்கு மேல அருமை. எல்லாரும் கை தட்டுங்க, கை நான் தட்டுங்க. நான் சொல்ற மாதிரியே இருக்கு. நானும் அப்படிதான் வந்தேன் உங்களை மாதிரி. அருமை. கை தட்டலாம், கை தட்டலாம். செல்வா அதாவது சார், பாதியில வந்துட்டு இப்படி ஒரு கவிதை எழுதிட்டா எல்லாம் பேலன்ஸ் ஆயிடும். பால் டப்பா பாட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாமா சார்? பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணி இல்ல பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது மாதிரி ஓய்வு கொலவெறி கொலவெறி இதெல்லாமே தமிழ் தானா? சில அது ஒரு விஷயம் சிலத பண்ணலாம், சிலத வந்து பண்ணாம விடுறதுதான் நல்லது. நல்லது. சரி சார், சிவகனியா வாழைப்பழம் கீழே வழிக்கு விழுந்தது சொல்லுங்க. அவங்க ஓடிட்டாங்க, அவங்க முன்னாடியே. நீங்க நம்ம எதனா முதல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு வரட்டும், உடனே அவங்கள போட்டு உடனே போட்டு நம்ம பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த லா லா வேறுபாட்டுக்கு கூட கிருஷ்ணமூர்த்தி சார் ஏன் திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்டாரு? அந்தமான் சார் சாப்பிட நொறுக்கு தீனி கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த ஏதோ பாடுபடுற மாதிரி நினைச்சிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதனால அமைதி ஆயிட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஏஐ புலவர் வந்துருவாங்க. செயற்கை நுண்ணறிவு புலவர். சார் இங்க நம்ம நடக்கிறதே உருப்படியா நம்ம பார்ப்போம் சார். அதெல்லாம் அப்புறம் யோசிப்போம் சார். அதெல்லாம் வர காலங்கள்லாம் அதிகமா இருக்கு. பார்ப்போம். மகிழ்ச்சி. ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்க. வெள்ளத்தில் துள்ளுது கயலு, அந்த லகர வேறுபாட்டுக்கு. வெள்ளத்தில் துள்ளுது கயலு, பள்ளத்தில் பாயுது நீரு, உள்ளத்தில் உள்ளதை பாரு, நல்லதை நாளும் நீ ஓது. இது ஒரு 4 வரி பாட்டு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருக்கேன் சார் ஒவ்வொன்றுக்கும். சூப்பர் 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 சூப்பர். சொல்லி கொடுக்கலாம் மேடம். வர கிளாஸ்ல தொடர்ந்து நடத்துவோம். தொடர்ந்து நீங்க சொல்லி கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் சொல்லி கொடுக்க தயார் தான், மாணவர்களை தான் தேடணும். இல்ல பொன்னார் மேனியனே தேவார பாடல் எடுத்தா அதுல முழுக்க எல்லாமே வருது. லகரம் 3 லகரங்களும் ரகரம் நகரம் எல்லாமே சேர்ந்து வருது. 10 பதிகங்கள்லயும் வருது. அதை மட்டும் சரியா பாட ஆரம்பிச்சிட்டோம்னால போதும். நாக்கு பொன்னார் மேனியனே அந்த பாட்டு. சக்கரபாணி சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகே சார். பயிற்சி எதுவும் இல்லைங்களான்னு கேட்டேன். ஓகே செல்வா. இது ஒண்ணே ஹோம்வொர்க் எதனா இருக்குதான்னு கேக்குறாங்க மேடம். ஹோம்வொர்க் என்னன்னா, அம்மா அமுதா மேடம் பேர் சொன்னாங்க இல்லையா, விகற்பங்கள் வர குரல்கள் திருக்குறளை எடுக்கணும். குரல் தவிர்த்து வேற பாடல்கள் எடுக்கலாம். குரல் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. குரல் தவிர்த்து வேற பாடல்கள் ஓகே. இல்லாத குரலையும் சொல்லலாம். விகற்பம் அதாவது முதல்ல நாங்க 2 அடியில கத்துக்கிறோம் சார். நீங்க 4 அடி 5 அடிலாம் சொல்லாதீங்க சார். சார் அவங்க திருக்குறள் தான் சொன்னாங்க. அதுக்குதான் சொன்னேன். அதுக்குதான் 2 அடியில சொன்னேன். ஆமா, அது போறோம். அப்புறம் அடுத்தது அமுதமா, இப்போ ஒவ்வொரு அதிகாரமா எடுத்துட்டு அது ஒவ்வொன்றும் என்னென்னு பாத்துட்டா என்ன, அப்படி பார்க்க கூடாதா? நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு வேண்டியதை மட்டும் தனித்தனியா அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துடலாமா? எடுத்து வச்சுக்கும் போது நமக்கு திடீர்னு ஒரு இது பார்க்கும்போது இன்னதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்ம எழுதும் போது சில பிழைகள் இல்லாம நம்ம எழுத முடியும். அதுக்காக தான் அது. அந்த மாதிரி நம்ம தேடும் போது பண்ணலாம் தான். ஒவ்வொரு முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க சார். வணக்கம். வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும்